ஸோ ஹாய் கைஸ், ஐ ஹோப் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளோட நேற்று வந்து ஒரு ஸ்லாட் முடிச்சிருப்பீங்க, 2 சாப்டர் எல்எல்பி அண்ட் ஃபெமா முடிச்சிருப்பீங்க. அண்ட் இன்றைக்கி மார்னிங் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்லாட் 7 to 9 மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருப்பீங்க. அண்ட் ஆஸ் ஆல்ரெடி செட், நான் 10 o'clock உங்களுக்கு லைவுக்கு வந்துட்டேன். இந்த லைவில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸப்ஷனல் கொஷின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸப்ஷனல் கொஷின்ஸ் எந்த மாதிரி கொஷின்ஸ் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத கொஷின்ஸ், அதாவது நீங்கள் கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்டாக தான் இருக்கும். பட் அந்த கொஸ்டின் அவங்க ஃப்ரேம் பண்ண விதம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு எக்ஸாம் சென்டரில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும், ஒரு ஷாக் கொடுக்கும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இப்போவே கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா உனக்கு எக்ஸாம் ஹாலில் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்கள் எல்லாருக்கும், லைவ் பார்க்குற எல்லாருக்கும் என்னோட ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, எல்லாருமே தயவு செஞ்சு சேட்டில் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருங்க. ஏன் அப்படின்னா இந்த செஷன் இன்ட்ராக்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போர் அடிக்காமல் போகும், இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா சேட்டில் தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணிகிட்டே இருங்க கண்டினியூஸாக. ஸோ தட் உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என் கூடயே சேர்ந்து நீங்கள் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு கொஷின் நல்லா புரிஞ்சுது, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா உங்களோட என்ஜாய்மெண்ட்டை சேட்டில் காட்டுங்க. ஓகே, வித்தவுட் எனி டிலே we will start with the questions. So question number 1, in the first question is from Incorporation chapter. So read the question. Amrish, after completing his postgraduate degree in mechanical engineering from the United Kingdom, returned back to India. Although he got a good placement in a UK-based company, but he thought to build his own business empire in India. Amrish belongs to Barmer district, Rajasthan, where his parents have agricultural land of 20 acres. He planned to manufacture commercial drones for the use of agricultural harvesting and assist in supply chain process. For this purpose, he planned to incorporate a private limited company having the following persons as a first subscriber to the Memorandum and Articles of Association. Okay. யாரெல்லாம் அவன் அப்பாயிண்ட் பண்ணுறான் அப்படின்னா, ஒன்று அம்ரிஷ் ஹிம்செல்ஃப் அவனே சைன் பண்ணுறான். தென் ராபர்ட், ஹீ இஸ் அ காலேஜ் ஃப்ரெண்ட் ஆஃப் அம்ரிஷ், ஹீ இஸ் அ சிட்டிசன் ஆஃப் UK, ஹீ ஹேஸ் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் இன் ஆர்டர் டு இன்கார்பரேட் த கம்பெனி விசிட்டட் இந்தியா ஆன் அ வேலிட் பிஸ்னஸ் விசா. Then Eliza, she is a college friend of Amrish. She is a citizen of Netherlands and has a good business contact in European countries, which will be immensely useful in the marketing of company's products. Then Goma Devi, mother of Amrish, who is illiterate, she has recently sold part of her agricultural land and has received rupees 15 crores, out of which she agreed to subscribe rupees 5 crores in the share capital of the proposed company. Then Good Work Technologies LLP, a limited liability partnership having the expertise in the field of remote sensing devices. Then lastly, Mohit Electronics Private Limited, a private limited company having expertise in the field of providing electronics and electricals. Amrish planned to have the registered office of the proposed company at Jaipur, while the factory and works office shall be at Barmer. For incorporation of a company, an application for registration is to be filed with the registrar. In the given case, the initial subscribers to the company consist of 1 illiterate person, 2 foreign nationals, 1 LLP and 1 private limited company. Discuss the procedure how these persons shall subscribe to the Memorandum of Association and Articles of Association. ஆக்சுவலாக இந்த சாப்டர், இந்த கொஷின் வந்து இன்கார்பரேஷன் சாப்டர்ல தான் நம்ம கேட்டிருக்காங்க. இன்கார்பரேஷன் சாப்டரில் நம்ம எல்லா ப்ரொவிஷனுமே சூப்பராக படிச்சிருவோம், ஓகேவா? ஆனால் இந்த பர்டிகுலர் கொஷின் எதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், ரூல்ஸில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது ரிகார்டிங் சைனிங் ஆஃப் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன். அந்த ப்ரொவிஷனை இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா நம்ம எல்லாருமே ஜாஸ்தி ஃபோக்கஸ் கொடுக்காத ஒரு ஏரியா, ஆனால் இந்த கொஷின் கம்பல்சரி கொஷினில் வந்த ஒரு கொஷின். ஸோ அந்த ஏரியா நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த கொஷினை நம்மளால் ஆன்சர் பண்ணவே முடியாது, ஓகேவா? ஸோ அப்போது இதோட ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இன் Incorporation chapter. இந்த ப்ரொவிஷன் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா ரூல்ஸில் இருக்கும், கரெக்டாக?
Yes, here is the provision. So signing of MOA and AOA. அப்ப each subscriber shall add his name, address, description and occupation if any in presence of at least one witness. அப்ப நார்மலான சப்ஸ்கிரைபரா இருந்தா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவரோட நேம், அட்ரஸ், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆக்குபேஷனை ஸ்பெசிஃபை பண்ணணும். இது ஸ்பெசிஃபை பண்ணி மெமராண்டம்ல சைன் பண்ணணும். இது சைன் பண்ணும்போது அவர் கூட ஒரு விட்னஸ் கண்டிப்பா இருக்கணும். இதே அந்த சப்ஸ்கிரைபர் என்னவா இருந்தா இல்லிட்ரேட்டா இருந்தா, அவங்களுக்கு இல்லிட்ரேட்னா யாரு? அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஸோ அவங்களால சைன் பண்ண முடியாது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட தம்ப் இம்ப்ரெஷன் ஆர் எனி அதர் மார்க் வைப்பாங்க. ஸோ அப்படி அவங்க வைக்கும்போது அவங்களுக்கு பதிலாக இன்னொரு பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ரைட் ஃபார் ஹிம் அண்ட் அவரோட நேமை ரைட் பண்ணுவாங்க. அண்ட் அவருக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆத்தென்டிகேட் பண்ணுவாங்க வித் தேர் ஓன் சிக்னேச்சர். இதே அந்த சப்ஸ்கிரைபர் என்னவா இருந்தா பாடி கார்பரேட்டாக இருந்தால் அந்த பாடி கார்பரேட்டுக்கு பதிலாக ஒரு டைரக்டர், ஆஃபீஸர் ஆர் எம்ப்ளாயி டியூலி ஆத்தரைஸ்ட் மெமராண்டமில் சைன் பண்ணணும். தென் இதே அந்த சப்ஸ்கிரைபர் என்னவா இருந்தா எல்எல்பியாக இருந்தால் அந்த எல்எல்பிக்கு பதிலாக பார்ட்னர் டியூலி ஆத்தரைஸ் சைன் பண்ணும். தென் இதே அது ஃபாரின் நேஷ்னலாக இருந்தால் சப்ஸ்கிரைபர் அந்த ஃபாரின் நேஷ்னல் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியாவாக இருந்தால் அவங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நமக்கு வேணும். அந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ஷுட் பி நோட்டரைஸ்டு பை அ நோட்டரி பப்ளிக். இதே அந்த ஃபாரின் நேஷ்னல் இந்தியாவில் ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுற பர்பஸ்க்காக வந்திருந்தா அந்த இன்கார்பரேஷன் இஸ் அலோட் ஒன்லி இஃப் ஹி ஹாஸ் அ வேலிட் பிஸ்னஸ் விசா. கரெக்டா? இதுதான் ப்ரொவிஷன். அப்போது இந்த கேஸில் நம்மக்கிட்ட அதுதான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அம்ரிஷ் சப்ஸ்கிரைபராக இருக்கும்போது அம்ரிஷ் என்ன பண்ணணும்? அம்ரிஷ் அவனோட நேமு, அட்ரஸ்ஸு, தென் அவனோட ஆக்குபேஷன், அதோட அவன் வந்து சைன் பண்ணணும். சைன் பண்ணும்போது கூடவே சேர்த்து ஒரு விட்னஸ் வச்சிருக்கணும். தென் ராபர்ட் யாரு? காலேஜ் ஃப்ரெண்ட் ஆஃப் அம்ரிஷ். ஹீ இஸ் அ சிட்டிசன் ஆஃப் யூகே. அப்போனா அவன் ஃபாரின் ரெசிடென்ட். கரெக்டா? தென் ஹீ ஹாஸ் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் இன் ஆர்டர் டு இன்கார்பரேட் த கம்பெனி விசிட்டட் இந்தியா. அப்போனா ஃபாரின் ரெசிடென்ட் இங்கே இந்தியாவுக்கு வந்த பர்பஸ் என்னது? டு இன்கார்பரேட் அ கம்பெனி. அப்போ அவன் எப்போ சைன் பண்ண முடியும்? வேலிட் பிஸ்னஸ் விசா இருந்தால் தான் சைன் பண்ண முடியும். இவன்ட்ட வேலிட் பிஸ்னஸ் விசா இருக்குது, ஸோ ஹீ கேன். தென் எலிசா, ஷீ இஸ் அ காலேஜ் ஃப்ரெண்ட் ஆஃப் அம்ரிஷ். She is a citizen of Netherlands. அப்ப இவளும் யார் தான்? foreign resident தான். And has a good business contact in European countries which will be immensely useful in marketing of a company's product. அப்ப he is a foreign resident residing outside India. அப்பனா எலிசாக்கு என்ன வேணும் அப்படின்னா proof of identity வேணும். இந்த proof of identity should be notarized by the notary public. Then யாரு? கோமாதேவி யாரு? illiterateனா அவங்க என்ன வைக்கணும்? thumb impression வைக்கணும். தென் அவங்களுக்கு பதிலாக ஒரு பர்சன் சைன் பண்ணணும் along with the name of the subscriber and அந்த பர்சன் ஆத்தரைஸும் பண்ணணும். தென் யாரு? குட் ஒர்க் டெக்னாலஜிஸ் எல்எல்பி லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னா அதுக்கு பதிலாக யார் சைன் பண்ணணும்? பார்ட்னர் டியூலி ஆத்தரைஸ்டு சைன் பண்ணணும். தென் மோஹித் எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் டைரக்டர், ஆஃபீஸர் ஆர் எம்ப்ளாயி டியூலி ஆத்தரைஸ்டு நம்ம சைன் பண்ணணும். ஈஸி, சூப்பர். இப்போ ஆன்சர் ஒரு செக் பண்ணலாமா? ஸோ இன் கேஸ் ஆஃப் யாரு? அம்ரிஷ், ஈச் சப்ஸ்கிரைபர் ஷால் ஆட் ஹிஸ் நேம், அட்ரஸ், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆக்குபேஷன் இஃப் எனி இன் த பிரசன்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் விட்னஸ். ராபர்ட் யாரு? ஃபாரின் சிட்டிசனா? ஸோ ஃபாரின் நேஷனல் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா அண்ட் விசிட்டட் இந்தியா அண்ட் இன்டெண்டட் டு இன்கார்பரேட் அ கம்பெனி. இன் சச் கேஸ் த இன்கார்பரேஷன் ஷால் பி அலவுட் இஃப் ஹி ஆர் ஷீ இஸ் ஹேவிங் அ வேலிட் பிஸ்னஸ் விசா. தென் எலிசா, subscriber to the memorandum is a foreign national residing outside and his signature and address of memorandum and articles and proof of identity shall be notarized by a notary public. Then கோமாதேவி is an யாரு? illiterate. அதனால அவங்க என்ன வைக்கணும்? thumb impression or mark வைக்கணும் which shall be described as such by the person writing for him who shall place the name of the subscriber against or below the mark and authenticate by its own signature. Then என்னது? good work technologies LLP. இவங்களுக்கு பதிலாக யார் சைன் பண்ணும்? partner of the limited liability partnership duly authorized by a resolution approved by all the partners. Then Mohit Electronics Private Limited க்கு பதிலாக யார் சைன் பண்ணும்? Director, officer or employee of the body corporate duly authorized in this behalf by a resolution of board of directors. ஈஸியா? பக்காவா? ஸ்டூடெண்ட்ஸ் who are in live கிளியரா எல்லாமே? Okay, where should I download the PDF? Link of the PDF descriptionல கொடுக்குறோம். You can just download it from there. Okay, we'll move on to the next question. Question number 2. Comment on the following.
First one, disclosure required to be made on the face of the prospectus, conditions in regard to expert statements and date of publication of prospectus. அப்ப இந்த question வந்து இந்த சாப்டர்ல இருந்து prospectus சாப்டர்ல இருந்து கரெக்ட்டா? சோ என்னென்ன கேக்குறாங்க? disclosure to be made, conditions in regard to expert statement, then date of publication of prospectus. இது எல்லாமே எந்த செக்ஷன்ல சொல்லிருக்காங்கன்னா section 26ல சொன்ன விஷயங்கள். section 26 என்னது? matters to be stated in the prospectus. Super. So section 26. Section 26, matters to be stated in a prospectus. First prospectusல கண்டிப்பா என்ன இருக்கணும்? டேட்டும் இருக்கணும், சைனும் இருக்கணும். That date will be deemed to be the date of publication. And sign யாரெல்லாம் பண்ணிருக்கணும்? It should be signed by all the directors or is duly authorized attorney. Then அது இல்லாம we should state the information and financial reports as prescribed by SEBI in consultation with central government. Then அது இல்லாம prospectusல ஒரு declarationum கொடுக்கணும், ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கணும். டிக்ளரேஷன்ல என்ன கொடுப்போம் அப்படின்னா டிக்ளரேஷன் அபவுட் த கம்ப்ளையன்ஸ் வித் திஸ் ஆக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் தட் நத்திங் இன் ப்ராஸ்பெக்டஸ் இஸ் கான்ட்ரரி வித் த ஆக்ட், செபி, எஸ்சிஆர்ஏ அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்டர் தீஸ் 3 ஆக்ட்ஸ் அண்ட் நத்திங் அபவ் ஷால் அப்ளை டு த இஷ்யூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் ஃபார். அப்போ இந்த ப்ரொவிஷன் 2 கேசஸ்ல அப்ளிகபிள் கிடையாது. எந்தெந்த கேஸ்ல? ஒன்று, நம்ம எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம திரும்பவும் ஷேர் இஷ்யூ பண்றோம்னா அதுக்கு இந்த ப்ரொவிஷன் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் இதே நம்ம ஆல்ரெடி இஷ்யூ பண்ண கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கும் இந்த ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் கிடையாது. தென் the prospectus shall not include என்ன ஸ்டேட்மெண்ட்? எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஜென்ரலி ப்ராஸ்பெக்டஸ்ல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது? எக்ஸ்பர்ட்டோட ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது. பட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா எக்ஸ்பர்ட்டோட ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். என்னென்ன கண்டிஷன்னா? ஃபர்ஸ்ட், எக்ஸ்பர்ட் ஷுட் நாட் பி எங்கேஜ்ட் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் த ஃபார்மேஷன் ஆர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. அப்போ எக்ஸ்பர்ட் வந்து இண்டிபெண்டா இருக்கணும், அவருக்கும் கம்பெனிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கக்கூடாது. அண்ட் he should have given his written consent and அவரோட கன்சென்ட் அவர் என்னவும் பண்ணியிருக்க கூடாது, வித்ட்ராவும் பண்ணியிருக்க கூடாது before filing it to the ROC and a statement to this effect shall be included in the prospectus. and அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னா expert has given his consent and he has not withdrawn his consent ன்னு சொல்லி நம்ம என்னவும் கொடுக்கணும், ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கணும். and prospectus will be filed to ROC, then within 90 days நம்ம அதை என்ன பண்ணிடணும்? பப்ளிக்கு இஷ்யூ பண்ணிடணும். 90 days தான் வேலிடிட்டி ஆஃப் திஸ் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ ஆர்ஓசி கிட்ட ஃபைல் பண்ணி 90 டேஸ்க்குள்ள நம்ம யாருக்கு இஷ்யூ பண்ணிடணும்? பப்ளிக்கு இஷ்யூ பண்ணிடணும். அண்ட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் நம்ம 2 விஷயம் மென்ஷன் பண்ணோம். என்ன அப்படின்னா, ஸ்டேட் தட் அ காப்பி ஹாஸ் பீன் டெலிவர்ட் டு த ஆர்ஓசி. ஆர்ஓசிக்கு நாங்கள் டெலிவர் பண்ணிட்டோம். அண்ட் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராஸ்பெக்டஸோட அட்டாச் பண்ணியிருக்கோமோ அந்த டாக்குமெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்பெசிஃபை பண்ணணும். ஆன் கான்ட்ரவென்ஷன் கம்பெனி அண்ட் ஆஃபீஸர்ஸ் இன் டிஃபால்ட்டுக்கு பெனல்ட்டி எவ்வளோ? 50,000 to 3 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ இதில் இருக்க ப்ரொவிஷனை தான் செப்பரேட் கொஸ்டினா அவங்க கேட்டிருக்காங்க. கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னது? டிஸ்க்ளோஷர் required to be made on the face of prospectus. என்ன டிஸ்க்ளோஷர்? 2 டிஸ்க்ளோஷர் இப்போ நம்ம படிச்சோம்ல, இந்த ரெண்டும். So state that a copy has been delivered to the ROC and specify the documents attached to the copy so delivered. அதான் இங்க கொடுத்திருக்காங்க. ரீட் பண்ண. Copy has been delivered to ROC and documents required by this section to be attached to the copy so delivered. Then second question என்ன? Condition in regard to expert statements. எத்தனை கண்டிஷன் இருக்கு? 2 கண்டிஷன் இருக்கு. கரெக்ட்டா? First condition என்னது? Expert should not be engaged or interested in the formation or management of the company and he has given his written consent and not withdrawn his consent and a statement has been expressed. Correct? So he is unless he is engaged or interested in the formation or promotion of the management of the company, expert has not இங்க வந்து இவங்க ஆப்போசிட்ல passive voiceல கொடுத்துருக்காங்க. So expert has not given his written consent to the issue of prospectus and he has withdrawn the consent before the delivery of a copy of the prospectus to the registrar of filing. A statement to that effect, non-existence of conditions if expert statement is included shall be included in the prospectus. Then third question என்னது? Date of publication of prospectus. Date of publication of prospectus என்னது? நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ப்ராஸ்பெக்டஸ்ல ஒரு டேட் கொடுத்துப்போமா? That date is deemed to be the date of publication of
of prospectus. So the date indicated in the prospectus shall be deemed to be the date of its publication. Easy-ஆ பக்காவா? Online students, is it clear? Super. So next question. Spark Services Limited issued a prospectus inviting public offer of securities on 18th June 2024. The prospectus mentioned that Mr. T is one of the directors of the company. Mr. T is a famous social worker who helps in educating the poor children in Rajasthan. The prospectus also mentioned that a certain percentage of the funds raised will be utilized towards that community service. Mr. C was impressed by these statements and subscribed to the shares of the company. He was allotted 1000 shares of the company. He subsequently sold 250 shares to Mr. D. On 15th December 2024, he came to know that Mr. T was not a director and the company never had any intention of doing community service. Mr. C and Mr. D want to rescind the contract. Referring to the provisions of the Companies Act 2013, examine whether Mr. C and Mr. D can rescind the contract. Actually, இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸ்பார்க் சர்வீசஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்யூரிட்டிஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படி செக்யூரிட்டிஸ் பப்ளிக் ஆஃபர் பண்ணால் கம்பெனி என்ன இஷ்யூ பண்ணி தான் பண்ணுவாங்க? ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணி தான் பண்ணுவாங்க. எஸ், செக்ஷன் 34, 35 சூப்பர். ஸோ ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணி தான் பண்ணுவாங்க, கரெக்டாக? அப்படி ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணும்போது அவங்க அந்த ப்ராஸ்பெக்டஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் டி இஸ் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி. அப்போ டி வந்து டைரக்டரில் ஒருத்தர் அண்ட் டி இஸ் அ ஃபேமஸ் சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ராஸ்பெக்டஸில் என்னவும் சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ரைஸ் பண்ணுற ஃபண்டுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை எந்த சர்வீஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம்? கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை நம்பி மிஸ்டர் சி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1000 ஷேர்ஸ் வாங்குறாரு அந்த கம்பெனியில். ஓகே, ஆனால் அதுக்கப்புறமா 15th December அப்போ தான் அவருக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா மிஸ்டர் டி இருக்கார்ல அவர் உண்மையாக அந்த கம்பெனியில் என்னவே இல்லை, டைரக்டரே கிடையாது. அண்ட் கம்பெனிக்கு இந்த கம்யூனிட்டி சர்வீஸ்க்காக ஃபண்ட் எடுத்து செலவு பண்ணணும்னு எந்த விதமான எண்ணமும் இல்லை, இன்டென்ஷனும் இல்லை. அப்போ லிட்ரலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏமாற்றி காசு வாங்கியிருக்காங்க பப்ளிக் கிட்டேருந்து, கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ என்ன நம்மக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா மிஸ்டர் சி அண்ட் மிஸ்டர் டி. ஓகே, இப்போ அவங்க இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு, ஏமாற்றி ஃபண்டு வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன ஸ்ட்ரைக் ஆயிரும் அப்படின்னா செக்ஷன் 34 வந்துடும் அப்படின்றது தெரிஞ்சிடும், கரெக்டாக? ஏன்னா மிஸ்லீடிங் ஆர் ஃப்ராட் மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ செக்ஷன் 34 படி தே வில் பி லைபிள் அண்டர் செக்ஷன் 447. இந்த ப்ரொவிஷன் நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிரும். ஓகேவா? ஆனால் உனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? மிஸ்டர் சி அண்ட் மிஸ்டர் டி வாண்ட் டு என்ன த கான்ட்ராக்ட்? ரெசெண்ட் த கான்ட்ராக்ட். ரெஃபரிங் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013, எக்ஸாமைன் வெதர் மிஸ்டர் சி அண்ட் மிஸ்டர் டி கேன் ரெசெண்ட் த கான்ட்ராக்ட். இங்கே உன்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா மிஸ்டர் சியும் மிஸ்டர் டியும் நினச்சா கான்ட்ராக்டை ரெசெண்ட் பண்ண முடியுமா? ரெசெண்ட் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, என்ன உனக்கு பனிஷ்மெண்ட் அப்ளிகபிள்னு அவங்க கேட்கல, என்ன கேட்குறாங்க? கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை நீ அங்கே எக்ஸாம் ஹாலில் பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு தெரியும் என்னடா கான்ட்ராக்ட் பற்றி நான் படித்ததே இல்லையே இன்டரில் அப்படின்ற மாதிரி உனக்கு ஒரு ஃபீல் வரும். ஓகேவா? ஆனால் இது ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா இட் இஸ் லாஜிக் தான். நீ கான்ட்ராக்ட் ஃபவுண்டேஷன் படிச்சுட்டு வந்திருந்தேன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும் ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் பற்றி. இல்லை நீ டைரக்ட் என்ட்ரி அப்படின்னா உனக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. நீ இதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் ஆக்ட் எங்கேயாவது படிச்சிருந்தேன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும், கரெக்டாக? இப்போ ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராஸ்பெக்டஸை மட்டும் முழுக்க முழுக்க நம்பி அவன் ஷேர் வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோ. அப்போ அவன் என்ன பண்ணலான்னா ஹீ கேன் ரெசிட் த கான்ட்ராக்ட். ஓகே, ஆனால் அந்த ப்ராஸ்பெக்டஸை அவன் நம்பவே இல்லை, அந்த ப்ராஸ்பெக்டஸை அவன் பார்க்கவே இல்லை, அவன் ஜென்ரலாக மார்க்கெட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால் ஹீ கேன் நாட் ரெசிண்ட் த கான்ட்ராக்ட். அதான் ஆன்சர். ஓகேவா? அப்போது இந்த கேஸில் ஃபஸ்ட்டு நம்ம எதை சொல்லிடணும் அப்படின்னா செக்ஷன் 34 சொல்லிடணும். ஏன்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபால்ஸ் அண்ட் மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தா அந்த டைரக்டர்ஸ் எதுக்கு லைபிள்? செக்ஷன்
section 447 la they will be liable. Correct? So first adha eludhiru. As per section 34 of the Companies Act 2013, where a prospectus issued, circulated or distributed includes any statement which is untrue or misleading in form or context in which it is included, or where any inclusion or omission of any matter is likely to mislead every person who authorizes the issue of such prospectus shall be liable under section 447 of the Companies Act 2013. இது ஜெனரலா உங்களுக்கு வரக்கூடிய பனிஷ்மெண்ட். ஓகே, ஆனால் நம்ம கேட்ட கொஸ்டின் என்ன? கான்ட்ராக்டை ரெசின் பண்ணலாமா வேணாமா, கேன்சல் பண்ணலாமா வேணாமா, அதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்கணும். ஸோ ரீட் பண்ணு. A person who has purchased shares from the company on the basis of the prospectus containing untrue and misleading statement of material facts is entitled to apply to the court for end of the contract, the session of the contract. அப்போ யாரு அந்த false or misleading statement-ஐ நம்பி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணலாம்? கோர்ட்டுக்கு போய் அப்ளை பண்ணலாம். எதுக்கு? ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்டுக்கு. ஓகே, அப்போ இந்த கேஸில் ஆக்சுவலாக யாரு தான் வந்து அந்த ப்ராஸ்பெக்டஸை நம்பி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா? மிஸ்டர் சியா மிஸ்டர் டியா? ஆன்சர் பண்ணு. மிஸ்டர் சி பண்ணியிருக்காங்களா மிஸ்டர் டி பண்ணியிருக்காங்களா? லைவ் ஸ்டூடெண்ட்ஸ், யார் ப்ராஸ்பெக்டஸை நம்பி இன்வெஸ்ட் பண்ணா கம்பெனியில்? மிஸ்டர் சி ஆர் மிஸ்டர் டி? எஸ், மிஸ்டர் சி தான். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணிக்கா, he was impressed by these statements and subscribed to the shares of the company. அப்போ மிஸ்டர் சி மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியும். ஏன் மிஸ்டர் டி பண்ண முடியாதுன்னா, மிஸ்டர் டிக்கு யார் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஷேரை? சி வந்து மிஸ்டர் டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. அப்போ மிஸ்டர் டிக்கு ப்ராஸ்பெக்டஸில் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாது. அப்போ மிஸ்டர் டியால் என்ன பண்ண முடியாது? கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஃபர்தர் ஆன்சர் ரீட் பண்ணலாமா? வா. So, as per the Contracts Act 1872, right to rescind allotment of shares will not be available to the subsequent purchases of the shares from the market. In the given question, Mr. C subscribed to 1000 shares of Spark Services Limited on the basis of prospectus which provided false statements related to Mr. T being one of the directors and that the company intended to utilize certain raised funds towards community service, and Mr. D purchased in a shares 250 shares from yaru? Mr. C. He did not purchase shares on the basis of the prospectus containing untrue and misleading statement. In the light of above provisions, Mr. C can rescind the contract as he purchased shares on the basis of the false statements in the prospectus, and Mr. D cannot rescind the contract. Easy. Super. Online students pakkava? Students live la irundha, I need interaction from you. Super. Okay, we'll proceed with the next question. Question number 4. Shrida Bookmarks Limited, a public limited company engaged in the publication of books related to labor and industrial laws, is planning to raise rupees 10 crores from the public to fund its upcoming projects. Shrida Bookmarks Limited has assigned 2 different merchant bankers, namely ZFG and Associates and Bull Investments Limited, to act as intermediaries for 60% of the above fund, and the rest to be directly issued to Mr. Kuber, an investment banker who intends to offer the shares for sale to the public through inviting bids above the floor price at the stock exchange platform. ZFG and Associates is a partnership firm and were allotted equity shares worth rupees 4 crores on 1/4/2024 to be sold by them to retail investors. Bull Investments Limited, a company by incorporation, were allotted equity shares of rupees 2 crores for the above purpose as well on the same date. The offer documents were issued by ZFG and
Associates and Bull Investments Limited on 10/10/24 and 25/9/24 respectively. The offer document in case of Bull Investments Limited was signed by only one director of such company. Both the intermediaries have paid off the full consideration to Sridhar Bookmarks Limited till date of offer to the public. Mr. Cooper, to whom 40% of the balance shares were issued, further offered to the public shares through an offer document. The board of directors of Sridhar Bookmarks Limited have opposed such offer document, claiming that the same does not contain the name of the person or persons or entity bearing the cost of making such offer for sale. In view of the provisions of the Companies Act 2013, whether the offer for sale made by the intermediaries, namely ZFG and Associates and Bull Investments Limited, is valid at law, whether the objection made by Board of Directors about defect in the offer document issued by Mr. Cooper sustained. இப்போ இந்த question படிச்சனா இந்த question எந்த சாப்டர்ல இருந்து உனக்கு புரியுதா? எந்த சாப்டர்? Prospectusல இருந்து. What is your doubt, Hariharan? Ma'am, one doubt. Suppose if Mr. C intentionally to D, then it is fraud. எஸ் இப்போ சி வந்து இன்டென்ஷனலாக அது தெரிஞ்சு அவரை ஏமாற்றணும்னு பண்ணாங்கன்னா இட் இஸ் ஃப்ராட். ஆனால் இந்த கேஸில் அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இல்லை. சிக்கே அந்த விஷயம் தெரியாததுனால இந்த இடத்துல அது வந்து செக்ஷன் 34 அண்ட் சி வந்து அந்த ப்ராஸ்பெக்டஸை நம்பி பண்ணதுனால ஹீ கேன் ரெசெண்ட் த கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 4ல் இது ப்ராஸ்பெக்டஸில் என்ன கேட்குறாங்கன்னு தெரியுது. ஓகேவா? இங்கே 2 விதமான ஆஃபர் நடக்குது. ஒன்று யாருக்கும் யாருக்கிட்டையும் கொடுத்து ஆஃபர் பண்ண சொல்கிறாங்க. ஸ்ரீதா புக்மார்க்ஸ் லிமிடெட் ZFG அசோசியேட்ஸ் கிட்டையும் புல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட் கிட்டையும் டு ஆக்ட் அஸ் என்ன இன்டர்மீடியரி ஃபார் 60% ஆஃப் த அபவ் ஃபண்ட். அதாவது ஸ்ரீதா புக்மார்க்ஸ்க்கு ஃபண்டு தேவைப்படுது. ஃபண்டு பப்ளிக் கிட்டேருந்து ரைஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஆனால் இதை ரைஸ் பண்ணுறதுக்கு 2 மர்ச்சன்ட் பேங்கர்ஸை அவங்க அலாட் பண்ணுறாங்க. யார் அண்ட் யார்? ZFG அண்ட் அசோசியேட்ஸ் அண்ட் புல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட். ஓகே, தென் இது இல்லாமல் ரிமைனிங் 40% யார்கிட்ட கொடுத்து பண்ண சொல்கிறாங்க? கூபர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் கிட்ட கொடுத்து பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது இவங்க 2 பேரும் மர்ச்சன்ட் பேங்கர்ஸா? மர்ச்சன்ட் பேங்கர்ஸ்ன்றது இன்டர்மீடியரிஸ். கரெக்டாக? இவங்க மூலியமாக கம்பெனி பப்ளிக்கு ஷேர் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை நம்ம என்ன ஹவுஸ்ன்னு சொல்லுவோம்னா இஷ்யூ ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இவங்க 2 பேரும் எந்த டாக்குமெண்ட் வச்சு பப்ளிக்கு ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்களோ அந்த டாக்குமெண்ட்டை நம்ம என்ன ப்ராஸ்பெக்டஸ்னு சொல்லுவோம்னா டீம்டு ப்ராஸ்பெக்டஸ்னு சொல்லுவோம். செக்ஷன் 25. அண்ட் இங்கே யாருக்கு அவங்க கொடுக்குறாங்க? மிஸ்டர் Cooper. He is an investment banker who intends to offer the shares for sale to the public. அப்போ மிஸ்டர் கூபர் இஸ் அன் இண்டிவிஜுவல். கரெக்டா? இவர் ஆஃபர் ஃபார் சேல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவருக்கு எந்த ப்ரொவிஷன் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா செக்ஷன் 28 செக் பண்ணணும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் 25ம் 28ம் ப்ரொவிஷன் பார்த்துடலாம். பார்த்துட்டு இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ செக்ஷன் 25 என்னது? டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். டீம்டு ப்ராஸ்பெக்டஸ் எப்போ வரும்? வேர் a company allots or agrees to allot any of its securities with a view that those securities are being offered for sale to the public and any document by which offer is made shall be deemed to be a prospectus. அப்போ இந்த மாதிரி டீம்டு ப்ராஸ்பெக்டஸ் வரும்போது என்ன எதை வச்சு நம்ம எவிடன்ஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம செக்யூரிட்டிஸ் அலாட் பண்ணி வித்தின் 6 months என்ன ஆயிருக்கணும்? பப்ளிக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும். அண்ட் கன்சிடரேஷன் ரிசீவ்டு வந்து நெட் கன்சிடரேஷனாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களோட சார்ஜஸை மைனஸ் பண்ணிட்டு தான் என்ன பே பண்ணியிருப்பாங்கன்னா கன்சிடரேஷன் நமக்கு பே பண்ணியிருப்பாங்க. ஸோ செக்யூரிட்டிஸ் ஆர் ஆஃபர்ட் டு த பப்ளிக் வித்தின் 6 months ஆஃப் அலாட்மெண்ட் ஆர் வேர் ஃபுல் consideration has not been received by the company and additional matters to be stated. அதாவது இந்த deemed prospectusல நம்ம செக்ஷன் 26ல என்னென்ன மேட்டர்ஸ் சொல்லியிருக்கோமோ அது எல்லாமே இருக்கணும். அது இல்லாமல் அடிஷ்னலாக 2 விஷயங்கள் இருக்கணும். என்ன அப்படின்னா ஒன்று நெட் அமௌண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் ரிசீவ்ட் ஆர் டு பி ரிசீவ்டு இருக்கணும். அண்ட் டைம் அண்ட் பிளேஸ் அட் விச் த கான்ட்ராக்ட் ஃபார் அலாட்மெண்ட் கேன் பி இன்ஸ்பெக்டட் இருக்கணும். அண்ட் இது இல்லாமல் யாரெல்லாம் இந்த ஆஃபர் மேக் பண்ணுறாங்களோ அந்த பர்சன்ஸ் வில் பி ட்ரீட்டட் அஸ் டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி. அண்ட் இந்த ப்ராஸ்பெக்டஸ் இந்த ஆஃபர் டாக்குமெண்ட்டில் யார் சைன் பண்ணணும் அப்படின்னா இஃப் இட் இஸ் அ கம்பெனி 2 டைரக்டர்ஸ் சைன் பண்ணணும். இஃப் இட் இஸ் அ ஃபார்ம் அட்லீஸ்ட் ஹாஃப் பார்ட்னர்ஸ் சைன் பண்ணணும். இது செக்ஷன் 25. இது இல்லாமல் செக்ஷன் 28 தான் எது பற்றி பேசுகிறாங்க?
ஆஃபர் ஃபார் சேல். கரெக்டா? ஆஃபர் ஃபார் சேல்னா இந்த ஆஃபர் ஃபார் சேல் எப்போ நடக்கும் அப்படின்னா கம்பெனியோட மெம்பர்ஸ் ஒன்று அவங்களோட ஹோல்டிங்கில் பார்ட் ஆஃப் த ஹோல்டிங்கையோ இல்லை என்டையர் ஹோல்டிங்கையோ நீங்கள் பப்ளிக்கு ஆஃபர் பண்ணிடுங்க அப்படின்னு கம்பெனிக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணும்போது தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஆஃபர் ஃபார் சேல் நடக்கும். கரெக்டாக? இப்படி நடக்கும்போது அந்த மெம்பர்ஸ் என்ன பண்ணணும்னா கலெக்டிவ்லி சேர்ந்து அந்த ஆஃபர் டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்காக ஏதாவது எக்ஸ்பென்ஸ் கம்பெனி பண்ணாங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸை அந்த மெம்பர்ஸே என்ன பண்ணிடுவாங்க, ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் டாக்குமெண்ட் பை விச் சச் ஆஃபர் ஃபார் சேல் இஸ் மேட் வில் பி டீம்ட் டு பி த ப்ராஸ்பெக்டஸ் issued by the company. அண்ட் இந்த டாக்குமெண்ட்டுக்கு சில ப்ரொவிஷன்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை? ஒன்று, மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன், மினிமம் அப்ளிகேஷன் மணி, ப்ரொவிஷன் ரெக்வயரிங் எனி ஸ்டேட்மெண்ட் பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட் அண்ட் information with detailed justification for not complying with the provisions. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், whether offer for sale made by intermediaries namely ZFG and Associates and Bull Investments Limited is valid at law. இது எப்போ வேலிடாக இருக்கும் அப்படின்னா ஒன்று 6 monthsக்குள்ளார அது ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கணும் அண்ட் நெட் கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணியிருந்திருக்கணும். கரெக்டாக? ஆர் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. தென் என்ன பண்ணியிருக்கணும், அவங்க சைன் பண்ண அந்த டாக்குமெண்ட்டில் கம்பெனியாக இருந்தால் 2 டைரக்டர் சைன் பண்ணியிருக்கணும், ஃபார்மாக இருந்தால் half of the partner சைன் பண்ணியிருக்கணும். கரெக்டாக? இங்கே எப்போ வந்து ZFGக்கு ஷேர் அலாட் பண்ணுறாங்க? 1/4/2024 அலாட் பண்ணுறாங்களா? இவங்களுக்கும் புல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் எப்போ தான் அலாட் பண்ணுறாங்க? அந்த சேம் டேட்னா 1/4/2024 தான் அலாட் பண்ணுறாங்க. கரெக்டாக? தென் இவங்க எப்போ அதை பப்ளிக் ஆஃபர் பண்ணுறாங்க? ZFG அண்ட் அசோசியேட்ஸ் எப்போ 10/10/2024 பண்ணுறாங்க. புல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட் 25/9 அப்போ பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேருக்கும் தான் செக்ஷன் 25 அப்ளிகபிள். கரெக்டாக இல்லையா? ஏன்னா இவங்க 2 பேர் தான் என்னது மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் இஷ்யூயிங் ஹவுஸ். ஓகே, ஸோ அப்போது 1/4/2024 10/10/2024 மோர் தேன் 6 months இல்லை வித்தின் 6 months? மோர் தேன் 6 months. கரெக்டா? ஏன் அப்படின்னா 1/4னா 1/10 வரைக்கும் தான் 6 months, அதுக்கு மேலே போச்சுன்னா மோர் தேன் 6 months. இது வந்து மோர் தேன் 6 months ஆயிடுச்சு. அப்போ இங்கே கண்டிஷன் என்ன பண்ணல, சாட்டிஸ்ஃபை பண்ணலை. தென் இங்கே 25/9 which is மோர் தேன் 6 months வித்தின் 6 months? வித்தின் 6 months. 1/4 25/9 which is within 6 months. அப்போ இந்த இவங்க யார் புல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. ஓகேவா? இங்கே கன்சிடரேஷன் பற்றி எதுவும் கொடுக்கல, அதனால இவங்க ஃபுல் கன்சிடரேஷன் கொடுத்ததா நம்ம அசியூம் தான் பண்ணியாகும். Okay, and then the offer document is in case of Bull Investments Limited was signed by only one director of such company. Both the intermediaries have paid off full consideration. Okay, அப்போ கன்சிடரேஷனும் அவங்களே இங்கே கொடுத்துட்டாங்க. 2 பேருமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல் கன்சிடரேஷன் பே பண்ணிட்டாங்க. ஆனால் புல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டடில் யார் மட்டும் தான் சைன் பண்ணியிருக்காரு? ஒன்லி 1 டைரக்டர் சைன் பண்ணியிருக்காரு. அப்போ இவங்க என்ன பண்ணனா அந்த கண்டிஷன் எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல. கரெக்டாக? அப்போனா திஸ் இஸ் நாட் வேலிட் இன் லா. அதுதான் ஆன்சர். தென் வெதர் ஆன்சர் ரீட் பண்ணிடலாமா? வா. ஸோ ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 25 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வேர் a company allots or agrees to allot any securities of the company with a view to all or any of those securities being offered for sale to the public, any document by which the offer for sale to public is made shall for all purpose be deemed to be prospectus issued by the company. So for the purpose of the act, it shall, unless contrary proved, it shall be evidence that allotment of or an agreement to allot securities was made with a view to the securities being offered for sale to the public if it is shown that an offer of securities or any of them for sale to public was made within 6 months after the allotment or agreement to allot, or that at the date when the offer was made the whole consideration to be received by the company in respect of securities had not been received by it. As per section 25(4), where a person making an offer to which this section relates is a company or a firm, it shall be sufficient if the document is signed on behalf of the company or firm by 2 directors of the company or by not less than 1/2 of the partners in the firm. So here ZFG and Associates and Bull Investments Limited, the 2 merchant bankers, were allotted shares by Sridhar Bookmarks Limited on the same day, 1/4/2024.
Whereas ZFG and Associates issued the offer documents on 10/10/2024 beyond the period of 6 months after the allotment. Bull Investments issued offer documents on 25/9/2024 within the stipulated period of 6 months after allotment. Both intermediaries have paid off the whole consideration. The offer document was signed by only one director of Bull Investments Limited, whereas at least 2 directors are required to sign the same. So, offer for sale made by the intermediary ZFG and Associates is not in compliance with section 25 since it issued the offer document on 10/10/24, which is beyond the period of 6 months. So, therefore, it is invalid. Then, whereas offer for sale made by the intermediary Bull Investments Limited is also invalid. எதனால Bull Investment Limited invalid? ஏன்னா அவங்களோட ஆஃபர் டாக்குமெண்ட்ல 2 டைரக்டருக்கு பதிலாக ஒரே ஒரு டைரக்டர் தான் சைன் பண்ணாரு. ஸோ இட் இஸ் invalid. Then second question என்னது? Whether objection made by the board of directors about defect in offer document issued by Kuber sustained. இங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆஃபர் டாக்குமெண்ட்ல என்ன இல்லைன்னு சொல்றாங்க? Name of the person or persons or entity bearing the cost of making such offer for sale வந்து இல்லைன்னு சொல்றாங்க. கரெக்டா? So the board of directors of Sridhar have opposed such offer document claiming that same does not contain the name or persons of the entity. So as per rule 8 26 rules deals with the offer of sale by the members. So the prospectus issued under this section in section 28 shall disclose the name of the person or persons or entity bearing the cost of making the offer for sale along with the reasons. Since the offer document issued by Kuber did not contain the name of the persons. அப்ப offer for sale documentல என்ன இருக்கணும்? நேம் ஆஃப் த பர்சன் இருக்கணும். அந்த நேம் ஆஃப் த பர்சன் இல்லை, அதனால இவங்க வந்து அதை அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு சொல்றது இட் இஸ் வேலிட். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட கன்டென்ஷன் இஸ் வேலிட் இன் திஸ் கேஸ். ஓகே, கிளியர்? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியரா? So shall we move on to the next question? Okay. So question number 5. Prabhakar Limited intends to raise share capital by issuing equity shares in different stages over a certain period of time. However, the company does not wish to issue prospectus each and every time of issue of shares. Considering the provisions of the Companies Act 2013, discuss what formalities Prabhakar Limited should follow to avoid repeated issuance of prospectus. இது என்ன prospectus? ஏன் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரே டைமில் அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு நினைக்கல. கரெக்டாக அவங்க என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது ஆனால் நான் ஒரே ஒரு ப்ராஸ்பெக்டஸ் தான் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணணும்? ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணணும். ஏன்னா ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸோட வேலிடிட்டி தான் எவ்வளோ இயர்ஸ்? 1 year. ஸோ இட் இஸ் அ டைரக்ட் ப்ரொவிஷன். கரெக்டாக ரீட் பண்ணலாம். So shelf prospectus means a prospectus in respect of which the securities or class of securities included therein are issued for subscription in one or more issues over a certain period without a issue of further prospectus. So according to section 31, any class or class of companies as the SEBI may provide by regulation in this behalf may file a shelf prospectus with the registrar. எல்லா கம்பெனிஸாலையும் என்ன பண்ண முடியாது? ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ண முடியாது. செபி எந்த கம்பெனிஸ்லாம் சொல்கிறாங்களோ அந்த கம்பெனிஸால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ண முடியும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஆஃபர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன்க்ளூடட் தேரின் விச் ஷால் இண்டிகேட் அ பீரியட் நாட் எக்ஸீடிங் 1 year. அப்போ 1 year தான் என்னது? வேலிடிட்டி ஆஃப் சச் ப்ராஸ்பெக்டஸ் which shall commence from the date of opening of the first offer of the securities under the prospectus and in respect of second or subsequent issue. அப்போ second or subsequent issue முன்னாடி நம்ம இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணோம். அந்த ஸ்டேட்மெண்ட் பேர் என்னது? இன்ஃபர்மேஷன் மெமராண்டம். இன்ஃபர்மேஷன் மெமராண்டம் அந்த செகண்ட் ஆர் சப்சிக்வெண்ட் ஆஃபர் முன்னாடி நம்ம கொடுக்கணும். தென் அதர் ஃபார்மாலிட்டிஸ் ரிலேட்டட் டு சச் ரிப்பீட்டட் ஆர்
subsequent issue of shares. A company filing a shelf prospectus shall be required to file an information memorandum containing all the material facts relating to new charges created, changes in the financial position of the company as have occurred between the first and previous offer of securities and succeeding offer of securities, and such other changes as may be prescribed with the registrar within the prescribed time prior to the issue of the second or subsequent offer of securities and a shelf prospectus. So the conclusion is thus Prakar Limited can follow above provisions and can issue a shelf prospectus. Easy. This is a simple direct question. Pakava? Super. Then question number 6. SAB Health Products Limited issued equity shares worth 5 crores, 5 lakh equity shares of evlo each, 100 each, and it was fully subscribed and partly paid at rupees 50 each. The company made a call to all its subscribers to pay a sum of rupees 30 for each share held by them. Mr. GH, a subscriber to the shares of the company holding 10,000 shares, paid all the money due on the shares held by him in advance. Later, Mr. GH claimed interest on the money advanced by him and also dividend in respect of the advance money paid. Is his claim justified? Another shareholder, Mr. LK, holding 15,000 shares, did not pay the first call. So, the directors called upon him to pay the entire amount due by him in respect of the shares held by him. Referring to the provisions of the Companies Act 2013 and rules made thereunder, examine whether the directors of SAB Health Products Limited permitted to do so. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா SAB Health Products Limited அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்காங்களா, அவங்களோட டோட்டல் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஒர்த் எவ்வளோ, 5 crores. ஓகே, ஸோ இது வந்து ஃபுல்லி சப்ஸ்கிரைப்ட் அண்ட் பார்ட்லி பெய்ட் அட் 50 each. ஏன்னா பர் ஷேரோட வேல்யூ 100, ஆனால் இது பார்ட்லி பெய்ட் அட் 50 each. கிளியர்? ஸோ the company made a call to its subscribers to pay a sum of 30 for each share held by them. Mr. GH, அப்போ GHனு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காரு, அவர் எவ்வளோ ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாரு, 10,000 shares hold பண்ணுறாரு. He has paid all the money due on the shares held by him in advance. அப்போனா அவர் என்ன பண்ணிட்டாரு, முன்னாடியே அட்வான்ஸாக அமௌண்ட் பே பண்ணி வச்சிட்டாரு எல்லா அமௌண்ட்டையும். ஓகே, இப்போது மிஸ்டர் GH என்ன கிளைம் பண்ணுறாரு அப்படின்னா, நான் அட்வான்ஸ் மணி பே பண்ணிட்டேன், அப்படி பே பண்ண அட்வான்ஸ் மணிக்கு எனக்கு என்ன கொடுங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இன்ட்ரெஸ்ட் அண்ட் என்னவும் கொடுங்க, டிவிடெண்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது கொடுக்கலாமா வேணாமா, அவரோட கிளைம் ஜஸ்டிஃபைடா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ அவரோட அட்வான்ஸ் மணிக்கு கண்டிப்பாக நம்மளால என்ன கொடுக்க முடியாதுன்னா டிவிடெண்ட் கொடுக்கவே முடியாது. ஓகே, அது வந்து எந்த செக்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னா செக்ஷன் 50ல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் அவர் என்ன கேட்குறாரு, இன்ட்ரெஸ்ட்டும் கேட்குறாரு. இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாமான்னு கேட்டால் இன்ட்ரெஸ்ட் எப்போ கொடுக்கலான்னா ஆர்டிகல்ஸில் ப்ரொவைட் பண்ணால் கொடுக்கலாம், இல்லாட்டி என்ன கொடுக்க முடியாது, இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியாது. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செக்ஷன் 49, 50, 51 ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரலாம். அப்படி வந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பா. ஸோ செக்ஷன் 49 எதை பற்றி பேசுகிறாங்க, யூனிஃபார்ம் பேசிஸ். அப்போ நம்ம ஃபர்தராக யாருக்கு கால் பண்ணாலுமே எந்த பேசிஸில் தான் கால் பண்ணணும், யூனிஃபார்ம் பேசிஸில் தான் கால் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒரு அமௌண்ட் நம்ம கால் பண்ண முடியாது. தென் செக்ஷன் 50 டாக்ஸ் அபவுட் என்ன, கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஸோ கம்பெனி மே இஃப் ஆத்தரைஸ்ட் பை என்ன AOA accept calls in advance from any member and such advance payment shall not be entitled to any voting rights. And section 51 dividends in proportion. If authorized by AOA paid dividend in proportion to the amount paid up. அப்போ ஜென்ரலாக டிவிடெண்ட் வந்து ஃபேஸ் வேல்யூவில் தான் பே பண்ணுவோம். ஆனால் ஆர்டிகல்ஸில் ஆத்தரைஸ் பண்ணால் நம்ம என்ன எதில் பே பண்ணலாம், பெய்ட் அப் வேல்யூவில் பே பண்ணலாம். கரெக்டாக? இப்போ இந்த 3 செக்ஷனும் பார்த்தோன்னா யூஸ்வலாக எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுற செக்ஷன்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா மற்ற இன்னும் பெரிய பெரிய செக்ஷன்ஸ்லாம் இந்த சாப்டரில் இருக்குது. இப்போ இதில் போய் கொஷின் கேட்பாங்களா அப்படின்னு நினப்போம், ஆனால் ICAI கொஷின் கேட்பாங்க. அதுதான் இந்த கொஷினோட ப்ரூஃப். ஓகேவா? அப்போது இந்த மாதிரி ஒரு லைனுமே இம்பார்ட்டன்ட். பேசிக்காக நீ வந்து நான் இது படிப்பேன், இது படிக்க மாட்டேன், இந்த சாப்டரில் இது இம்பார்ட்டன்ட்டு, இந்த சாப்டரில் இது இம்பார்ட்டன்ட்னு படிச்சுட்டு போனேன் அப்படின்னா அவ்வளோதான், ICAI விளாண்டுருவாங்க நம்ம வாழ்க்கையில்.
ஓகே, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது புக்கில் இருக்கா, புக்கில் இருக்கிறத நான் என்ன வேணால் கேட்பேன், நீ எப்படி டிசைட் பண்ணலாம் அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு. கரெக்டா? ஸோ அப்போது இங்கே கொஷின் என்ன? ஸோ ஜிஹெச் வந்து எதுவும் கேட்குறாரு, இன்ட்ரெஸ்ட்டும் கேட்குறாரு, டிவிடெண்டும் கேட்குறாரு. அதில் டிவிடெண்ட் கண்டிப்பாக நம்ம பே பண்ண முடியாது, ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆர்டிகல்ஸில் பெர்மிட் பண்ணால் நம்ம பே பண்ணலாம். கரெக்டாக? தென் யார் இருக்கா, மிஸ்டர் எல்கே இருக்காரு, ஹோல்டிங் எவ்வளோ ஷேர்ஸ், 15,000 ஷேர்ஸ், டிட் நாட் பே த ஃபர்ஸ்ட் கால். ஸோ த டைரக்டர்ஸ் கால்ட் அப்பான் ஹிம் டு பே த என்டையர் அமௌண்ட் டியூ ஆன் ஹிம். அப்போது அவர் வந்து எது மட்டும்தான் பே பண்ணல, ஃபஸ்ட்டு கால் மட்டும்தான் அவர் பே பண்ணல. ஆனால் இப்போ டைரக்டர்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீ ஃபுல் அமௌண்ட்டே பே பண்ணிடுன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரே ஒரு பர்சன்ட்டை மட்டும் அப்படி அவங்க ஃபுல் அமௌண்ட் கேட்கலாமா? கேட்க முடியாது. செக்ஷன் 49 எந்த பேசிஸில் தான் பண்ண முடியும்? யூனிஃபார்ம் பேசிஸில் மட்டும்தான் அவங்களால கேட்க முடியும். கிளியரா? ஸ்டூடெண்ட்ஸ் லைவ்ல இருக்கவங்க கிளியரா ஃபாலோ பண்ணுறியா? ஓகே. ஸோ as per section 50 of the Companies Act 2013, a company may, if so authorized by its articles, accept from any member the whole or part of the amount remaining unpaid on any shares held by him, although no part of that amount has been called up. As per section 51 of the Act, company may, if so authorized by its articles, pay dividends in proportion to the amount paid upon each share. The board of directors of the company may decide to pay dividends on pro rata basis if all the equity shares of the company are not equally paid up. Interest can be paid on such advance if permitted by articles. Here it is worth noting that where the rate of interest is permitted by the articles on such advance payment, same could be varied by shareholders in the general meeting. Then further, section 49 of the Act specifies that calls shall be made on a uniform basis on all shares that are falling under the same class. A shareholder on whom a regular call for payment has been served may choose to pay only a part of the sum due. Hence, in light of the stated provisions, SAB Health Products Limited is permitted to do the following things. அப்போ ஃபஸ்ட்டு 3 செக்ஷனே எழுதிட்டாங்க. 49, 50, 51 மூணுத்தோட ப்ரொவிஷன் எழுதிட்டாங்க. இங்கே தான் கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க. பா, இஸ் மிஸ்டர் ஜிஹெச் கிளைம் இஸ் ஜஸ்டிஃபைட். ஜிஹெச் என்ன கேட்டாரு? இன்ட்ரெஸ்ட்டும் கேட்டாரு, டிவிடெண்டும் கேட்டாரு. ஸோ மிஸ்டர் ஜிஹெச் இஸ் என்டைட்டில் டு கிளைம் இன்ட்ரெஸ்ட் ஆன் த மணி அட்வான்ஸ் பை ஹிம் அண்ட் ஆல்சோ டிவிடெண்ட் இன் ப்ரொபோர்ஷன் டு த அமௌண்ட் பெய்ட் அப் ஆன் ஈச் ஷேர் இஃப் ஸோ ஆத்தரைஸ்ட் பை த ஆர்டிகல்ஸ். அப்போ அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வேணாலும் கொடுக்கலாம் அண்ட் ஆர்டிகல்ஸில் ஆத்தரைஸ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு டிவிடெண்ட் அவரோட பெய்ட் அப் வேல்யூக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக கொடுக்கலாம். Then, in the matter of யாரு? LK. Whereas with respect to Mr. LK, calls shall be made on a uniform basis by the directors on all shares that are falling under the same class as per section 49 of the Act. A call cannot be made on some of the members only unless they constitute a separate class of shareholders. Therefore, the action of Board of Directors of SAB Health Products Limited towards Mr. LK for calling to pay the entire amount due by him in respect of the shares held by Mr. LK is invalid and நாட் பர்மிசிபிள். ஏன் அப்படின்னா இவங்க அவர் ஃபஸ்ட் கால் மட்டும் தான் பே பண்ணல. அப்போ அவங்க என்ன எதை மட்டும் தான் பே பண்ண சொல்ல முடியும்? ஃபஸ்ட் காலை மட்டும் தான் பே பண்ண சொல்ல முடியும். இவங்க பாட்டுக்கு ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணணும்னு அவரை சொல்ல முடியாது. ஈஸி, சூப்பர். தென் we'll move on to question number 7. The following are the extracts from the financial statements of BUI Private Limited, which is neither a startup nor it is an associate or subsidiary company of any other company. Authorized capital எவ்வளோ? 10 lakh equity shares of 100 each, 10 crores. Paid up share capital 8 lakh equity shares of 100 each, 8 crores. Securities premium reserve account 2 crores. General reserves 5 crores. Term loan from LMR Bank Limited 12 crores. Cash credit loan for working capital 5 crores. The company has never failed to file annual return and financial statements with the register. The company has already successfully repaid all the monies which were accepted earlier in the form of deposits along with the due interest. Since the company was successful in implementation of its housing project by utilization of
utilizing the money accepted in the form of deposits, the board was interested to accepting deposits once more and take up another housing project in Noida since the members of the company were having sufficient surplus money which they wanted to invest in the company to start the project. However, their condition was at the same will be provided by them if the company accepts them in the form of deposits and applicable provisions of the Companies Act 2013 and rules made thereunder are strictly complied with. But the board of directors of BUI Private Limited were not in support of depositing any amount in any deposit repayment reserve for the purpose of repayment of the said deposits, since the repayment was to be made out of the amount received from the customers who were going to book for the flats in the housing project. 2 proposals came for review to the board, out of which only one proposal was to be selected. The board wanted you to advise them in choosing the appropriate deposit scheme. Proposal 1 and acceptance of deposits of 20 crores to be repaid with interest at 7% per annum. Proposal 2, acceptance of deposits rupees 14 crores to be repaid with interest at 8% per annum. Referring to the applicable provisions of the Companies Act 2013, the rules made thereunder and the notification issued in this respect advise the board stating the justification in support your answer. அப்ப இங்க எது பத்தி கேக்குறாங்கன்னா acceptance of deposits from யாரு members இருந்து கேக்குறாங்க. ஓகே, இங்க எந்த கம்பெனி நேம் என்ன? BUI Private Limited. ஓகே, இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்காக ஃபண்டு ரைஸ் பண்ண போகிறாங்க. கரெக்டாக? அப்படி அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் என்ன பண்ண விரும்பலை, டெபாசிட் ரீபேமெண்ட் ரிசர்வ் கிரியேட் பண்ண விரும்பலை அப்படின்னு யார் நினைக்கிறாங்கன்னா BUI Private Limited நினைக்கிறாங்க. ஓகே, இந்த ப்ரொவிஷன் அவங்க கண்டிப்பாக கிரியேட் பண்ணுமா இல்லை இவங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்கா இல்லையா அதான் இங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, அப்படி எக்ஸம்ஷன் இருந்ததுன்னா இவங்க இந்த ப்ரொபோசலில் எந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றது தான் நீ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். இது ஒரு யூஸ்வலான டெபாசிட் கொஸ்டின் கிடையாது. கரெக்டாக? யூஸ்வலாக டெபாசிட்னா ஒன்று டெபாசிட்டில் இன்க்ளூட் ஆர் நாட்டுன்னு கேட்பாங்க, இல்லை டேரெக்டாக இவ்வளோ ரைஸ் பண்ணுறாங்க லிமிட் உனக்கு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து உனக்கு ஒரு பெரிய கதையே கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே உனக்கு ஆக்சுவலாக ஹுக் பாயிண்ட்டே என்ன தான், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வர் நாட் இன் சப்போர்ட் ஆஃப் டெபாசிட்டிங் என்ன டெபாசிட் ரீபேமெண்ட் ரிசர்வ் அக்கௌண்ட். அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டில் எதுவும் போட விரும்பலை. அப்போ அந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிளாக இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 73 ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாம். ரிவைஸ் பண்ணிட்டு இந்த ஆன்சர் பார்த்தா ரொம்ப பக்காவாக இருக்கும். ஓகே, பா செக்ஷன் 73. ஸோ செக்ஷன் 73 ப்ராஹிபிட்டிவ் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்டட் ப்ரொவிஷன்ஸ். இதில் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லிடுவாங்க, எந்த கம்பெனியும் யார்கிட்டேருந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணக்கூடாது, பப்ளிக் கிட்டேருந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணக்கூடாது, எக்ஸெப்ட் இன் த மேனர் ப்ரொவைடட். பட் இது யாருக்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னா பேங்கிங் கம்பெனி அண்ட் NBFCs as per RBI, ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அண்ட் கம்பெனிஸ் ஆஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் கன்சல்டேஷன் வித் RBI ஸ்பெசிஃபை. ஸோ அப்போ 73 அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் ஃப்ரம் யார் மெம்பர்ஸ்க்கு என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும்னா தே ஷுட் இஷ்யூ அ சர்க்குலர் இன் ஃபார்ம் DPT-1. இட் ஷுட் பி ஆத்தரைஸ்டு பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அண்ட் சர்க்குலர் கூட அவங்க என்னவும் இன்க்ளூட் பண்ணணும், ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இன்க்ளூட் பண்ணணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கணும், ஃபினான்ஷியல் பொசிஷன், கிரெடிட் ரேட்டிங் அப்டைன், total number of depositors, amount due towards previous depositors and other particulars. Then in the circular it must be signed by majority of directors and it should be issued to all the members by registered post, acknowledgement due or speed post or electronic mode, and it should be published in a newspaper English and vernacular language. and இது எங்கேயும் place பண்ணணும், வெப்சைட்லையும் place பண்ணணும். validity of the circular is earliest of until 6 months from the date of the closure of financial year which it is used, or date on which financial statement is laid in the AGM, or if AGM not held, last date for holding the
AGM. Then second condition என்ன அப்படின்னா they should file the copy of circular along with the statement யாருக்கிட்ட ROC கிட்ட within எவ்வளோ days 30 days. இது இல்லாமல் கம்பெனிஸ் என்ன கிரியேட் பண்ணணும் deposit repayment reserve கிரியேட் பண்ணணும். Then they should obtain a certificate from the யாரு statutory auditor. என்னன்னு certificate வாங்கணும் there is no default in repayment of deposits and interest and if default is occurred அந்த default சரி பண்ணி எவ்வளோ years complete ஆயிடுச்சு 5 years complete ஆயிடுச்சு. Then லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் we should provide security for deposits issue பண்ணும்போதே secured deposits தான் issue பண்ணணும் and அது ஃபுல்லாக தான் செக்யூர்ட் ஆயிருந்திருக்கணும். அந்த அமௌண்ட்டை விட கம்மியாக நம்ம செக்யூர் பண்ணியிருந்தோம்னா அது பார்ட்லி செக்யூர்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் இந்த கண்டிஷன்ஸ் ஃப்ரம் A to E இந்த கண்டிஷன்ஸு ஒரு கம்பெனிக்கு எக்ஸம்ஷன். எந்த கம்பெனி அப்படின்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு. எந்த கம்பெனிக்கு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு. ஆனால் இந்த பிரைவேட் கம்பெனி இந்த 3 கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இதுலேருந்து எக்ஸப்ஷன் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ ப்ரைவேட் கம்பெனி ஒன்று அவங்க அக்செப்ட் பண்ணுற டெபாசிட்ஸ் எதை விட கம்மியாக இருக்கணும் 100% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் விட கம்மியாக இருந்தால் ஓகே. ஓகே தென் ஆர் அவங்க என்ன கம்பெனியாக இருக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கணும் ஃபார் 5 years ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அவங்களுக்கு எக்ஸம்ஷன் ஆர் தே ஷுட் ஃபுல்ஃபில் ஆல் த 3 கண்டிஷன்ஸ். அப்போ இந்த 3 கண்டிஷனையும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்திருக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இட் ஷுட் நாட் பி எ சப்சிடரி ஆர் அசோசியேட் கம்பெனி அண்ட் செகண்ட் கண்டிஷன் பாரோயிங்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுக்கு மேலே இருக்கக்கூடாது 2 times த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆர் 50 crores whichever is lower and there should be no subsisting default in repayment of borrowings. அப்போ இந்த 3 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா they will be exempted from A to E. ஓகேவா? இப்போது ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொவிஷன் இருக்குது. Then every deposit accepted should be repaid 35% of paid up share capital, free reserves and securities premium accept பண்ணணும். Private company இருந்தால் 100% of paid up share capital, free reserves and securities premium accept பண்ணணும். And இந்த ப்ரொவிஷன் இந்த லிமிட் யாருக்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னா ஸ்டார்ட் அப் கம்பெனி ஃபார் அ பீரியட் ஆஃப் 10 yearsக்கு அப்ளிகபிள் கிடையாது அண்ட் கம்பெனி ஃபுல்ஃபில்லிங் தீஸ் 3 கண்டிஷன்ஸ்க்கு அந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் கிடையாது. ஓகேவா? இதுதான் செக்ஷன் 73யோட ப்ரொவிஷன். ஆன்லைன் லைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஹோப் என் கூட சேர்ந்து எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரிவைஸ் பண்ணிக்கோ. ரிவைஸ் பண்ணால் உனக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேஸ் அப்படின்னா BUI என்ன கம்பெனி தான் ப்ரைவேட் கம்பெனி தான். அப்போ இந்த ப்ரைவேட் கம்பெனிக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. கரெக்டாக? என்ன எக்ஸப்ஷன் அவங்க A to E ஃபாலோ பண்ண வேணாம். A to E என்னென்ன சர்க்குலர் இஷ்யூ பண்ணுறது ROC கிட்ட ஃபைல் பண்ணுறது டெபாசிட் ரீபேமெண்ட் ரிசர்வ் தென் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஸ்டாட்டுட்டரி ஆடிட்டர் இந்த 4 ப்ரொவிஷன்லேருந்தே அவங்களுக்கு எக்ஸம்ஷன். எப்போனா அவங்க அந்த 3ல் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா அவங்களோட அக்செப்ட் பண்ண டெபாசிட்ஸ் எதுக்கு மேலே இருக்கக்கூடாது 100% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்க்கு மேலே இருக்கக்கூடாது. செகண்ட் கண்டிஷன் ஸ்டார்ட் அப் ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 years. தேர்ட் கண்டிஷன் ஃபுல்ஃபில் த 3 கண்டிஷன்ஸ். என்னென்ன 3 கண்டிஷன்ஸ் not an associate or subsidiary company, borrowings from banks or financial institution 2 times the paid up share capital or 50 crores whichever is lower and no subsisting default in repayment of any borrowings. கரெக்டா? ஸோ அப்போ இந்த கேஸில் இவங்க ப்ரைவேட் கம்பெனி தான். இந்த ப்ரைவேட் கம்பெனி அந்த 3 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் 100% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்குள்ளே தான் அவங்களோட என்ன இருக்கணும் டெபாசிட்ஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட் இருக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ அந்த லிமிட் என்னன்னு பார்த்துக்கோ. எவ்வளோ பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இங்கே இருக்குது 8 crores. கரெக்டா? ஃப்ரீ ரிசர்வ்ஸ் 5 crores. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் 2 crores. அப்போ 8 + 2 + 5 எவ்வளோ 15 crores. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இவ்வளோ தான் அவங்க அக்செப்ட் பண்ணணும். இது வந்து ஒரு கண்டிஷன். ஆர் செகண்ட் கண்டிஷன் என்ன ஸ்டார்ட் அப் ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 years. இங்கே ஃபஸ்ட்டே அவங்க என்ன சொல்லிட்டாங்க இட் இஸ் நாட் அ ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டாங்களா? அப்போ அந்த கண்டிஷன் இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல. செகண்ட் கண்டிஷன் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஓகேவா? தென் தேர்ட் கண்டிஷன் என்னது ஃபுல்ஃபில்லிங் த 3 கண்டிஷன்ஸ். கரெக்டா? ஸோ அப்போ 3 கண்டிஷன்ஸில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன நாட் அ சப்சிடரி ஆர் அன் அசோசியேட். ஸோ இட் இஸ் நாட் அன் சப்சிடரி நாட் அன் அசோசியேட். அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆனால் அந்த 3 கண்டிஷனில் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். கரெக்டா? ஸோ அப்போ அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. செகண்ட் கண்டிஷன் என்னது பாரோயிங்ஸ் எவ்வளோக்கு மேலே இருக்கணும் எவ்வளோக்கு மேலே இருக்கக்கூடாது 2 times the paid up share capital or 50 crores whichever is lower. கரெக்டாக? 2 times the paid up share capitalனா எவ்வளோ 2 into 8 crores அப்போனா 16 crores.
அண்ட் அதை எதோட செக் பண்ணணும்? 50 crores-ஓட இல்லை 50 crores-ஓட செக் பண்ணணும். கரெக்டா? 50 crores. whichever is lower. 16 crores. கரெக்ட்? ஓகே. இப்போ இந்த 16 crores விட அவங்களோட எது அதிகமாக இருக்கக்கூடாது? borrowings from banks or financial institution அதிகமாக இருக்கணும். இவங்களோட டோட்டல் borrowings எவ்வளோ? 17 crores. 12 crores plus 5 crores. கரெக்டா? அப்போ 17 crores which is more than என்னது? 16 crores which is more than 16 crores. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. கரெக்டாக? அப்போ செகண்ட் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போனா கண்டிப்பாக தேர்ட் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா தேர்டில் 3மே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். அப்போ இவங்க அக்செப்ட் பண்ணால் டெபாசிட்ஸ் எவ்வளோக்குள்ளே தான் அக்செப்ட் பண்ண முடியும்? 15 crores-குள்ளே தான் அக்செப்ட் பண்ண முடியும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இவங்க என்ன பண்ண வேணாம்னா டெபாசிட் ரீபேமெண்ட் ரிசர்வ் கிரியேட் பண்ண வேணாம். அவங்க ஆசைப்படி. கரெக்டாக? அவங்களோட ஆசை என்னது? டெபாசிட் ரீபேமெண்ட் ரிசர்வ் கிரியேட் பண்ணக்கூடாது. அப்படி டெபாசிட் ரீபேமெண்ட் ரிசர்வ் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னா அவங்க எவ்வளோக்குள்ளே தான் அக்செப்ட் பண்ணணும்? டெபாசிட்டு 15 crores-குள்ளே தான் அக்செப்ட் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டு ப்ரொபோசலில் அவங்க எந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ப்ரொபோசலில் 20 crores, செகண்ட் ப்ரொபோசலில் 14 crores. நம்ம லிமிட் எவ்வளோ? 15 crores. அப்போ எந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணணும்? 14 crores ப்ரொபோசல் நம்பர் 2 தான் நம்ம அக்செப்ட் பண்ணணும். கிளியரா? ஆன்சர் ரீட் பண்ணலாமா? வா. So exemption to certain private companies. So the restrictions specified in clause A to E of subsection 2 of section 73 with respect to certain restrictions for acceptance of deposits like issue of circular, filing copy of circular with register, depositing of certain amount and certification as to no default committed shall not apply to a private company. They are as follows. So which accepts from its members monies not exceeding 100% of aggregate of paid up share capital, free reserves and securities premium account, or which is a startup for 5 years from the date of its incorporation, then fulfill all the following conditions, namely which is not an associate or subsidiary of any other company if the borrowings of such a company from the banks or financial institutions or any body corporate is less than twice of its paid up share capital or 50 crores rupees whichever is lower, and such a company has not defaulted in repayment of such borrowings subsisting at the time of accepting deposits under this section. So in the present case, BA Limited was not in support of depositing any amount in deposit repayment reserve account for the purpose of repayment of deposits. Also, since BA Limited does not satisfy the conditions given in clause C above, as its borrowings from the banks is not less than twice of its paid up share capital or 50 crore rupees whichever is lower. That is எவ்வளோ? 70 crores இருந்துச்சு. ஆனால் நமக்கு எவ்வளோ தான் லிமிட் இருந்துச்சு? 16 crores. கரெக்டா? So it has to go for the restricted amount as stated in clause A above, not exceeding 100% of aggregate of the paid up share capital, free reserves and securities premium account. Therefore, the maximum amount of deposits it can accept from the members will be limited to rupees 15 crores. In terms of the options given in the question, the company has no option but to choose proposal to acceptance of deposits of rupees 14 crores to be repaid with interest at 8% per annum. எப்படி question? சூப்பரான கொஸ்டினா, பயங்கரமான கொஸ்டினா. இந்த கொஸ்டின் டக்குன்னு அங்கே பார்க்கும்போது நமக்கு அது ஸ்ட்ரைக்கே ஆகாது. கரெக்டா இல்லையா? ஏன் அப்படின்னா அவங்க இங்கே இந்த பாயிண்ட் நீ கவனிக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்க இவ்வளோ நேரம் கதை சொன்னதில் நீ என்ன ஆயிடுவ? கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். என்ன தாண்டா இவன் கேட்க வரான், இதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே, அப்போ கொஸ்டின் படிக்கும்போது உனக்கு இந்த பாயிண்ட் வந்து அந்த இடத்துல என்ன ஆயிருக்கணும்னா ஸ்ட்ரைக் ஆயிருக்கணும். இப்படி தான் பண்ணணும். இந்த கொஸ்டின் இப்போ இந்த பாயிண்ட் தெரிஞ்சோன்னே உனக்கு ஆன்சர் ஸ்ட்ரைக் ஆகுதா இல்லையா? அதுதான் விஷயம். ஸோ அப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு அந்த ஹேபிட் வர ஆரம்பிச்சிடும். எதை பார்க்கணும், எந்த பாயிண்ட் வச்சு நம்ம ஆன்சர் யோசிக்கணும் அப்படின்ற ஹேபிட் வர ஆரம்பிச்சிடும். கிளியரா? பிளாஸ்டான கொஸ்டினா அது? சூப்பர். தென் கொஸ்டின் நம்பர் 8. நவீன் Tools Limited NTL mortgaged its factory, land and building by equitable mortgage on 1st March 2023 to Goodwill Bank and availed a credit limit of rupees 200 lakhs.
Although the credit limit was sanctioned by the bank, but the NTL actually availed such credit facility only in the month of August 2023 when it issued a check in favor of a creditor towards the payment of raw material purchased from it. During the course of statutory audit, the auditor pointed out before the management of NTL about the non-compliance of registration of charge with the registrar within the stipulated time. The company officials informed that although the mortgage-backed credit limit was sanctioned in March 2023, that the company had not availed the facility till the month of August 2023. So, the liability of registration of charge arises from the date of availment only when the company issued a check from the mortgage-backed credit limit account and not when the loan was sanctioned and credit limit was assigned. Further, the company management pleaded that it is a responsibility of the financier, that is Goodwill Bank, to get charges registered with the registrar, since the registration of charges to be effected in favor of the bank and for bank's own benefit. So NTL is in no way responsible for getting registration or for delayed registration. In the light of above facts, referring to the provisions of the Companies Act 2013, discuss when trigger point for registration of charge shall arise: at the time of credit limit sanctioned by the bank, or at the time of availing the availing credit limit when check was issued by the company. What are the consequences for non-registration of charge? கரெக்டா? இப்போ சார்ஜ் வந்து எப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும்? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சார்ஜ் கிரியேட் பண்ண உடனே என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். கரெக்டா? ஸோ at the என்ன question, trigger point for registration of charge shall arise at the time of credit limit sanctioned by the bank or at the time of availing the credit limit when check was issued by the company. இது ரெண்டுத்துல எந்த டேட் சொல்லு? ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் ரீகால் பண்ணிடலாம். ஓகே, ப்ரொவிஷன் ரீகால் பண்ணிட்டு ஆன்சர் போகலாம். வா. ஸோ according to section என்னது 77, it shall be the duty of the company creating a charge to register it with the registrar of companies within 30 days from the date of creation of charge. The obligation to register a charge arises not merely at the time of sanctioning the credit limit, but when the charge is created. So whenever a company borrows money by way of loans, including the term loans or working capital loans from the financial institutions or banks or any other persons, by offering its property or assets as security, a charge is created on such property or assets in favor of the lender. The trigger point for registration of the charge arises when the bank has sanctioned the mortgage-backed credit limit. Documentation was done. Papers of the property for creation of the mortgage was tendered by the company for creation of fixation of the credit limits. Here the words creating a charge refers to accepting the property papers for the purpose of creation of charge. Thus it is the date when the credit limits were sanctioned as assigned to the company and not the date when the company had actually drawn check. அதாவது அவனுக்கு சாங்ஷன் பண்ண அன்னைக்கு என்ன ஆயிடும்னா சார்ஜுக்கு கிரியேட் பண்ணதுக்கான இது ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, அவன் வந்து எப்போ செக் ட்ரா பண்ணுறான் அதெல்லாம் இங்கே மேட்ரு கிடையவே கிடையாது. ஸோ நம்மளோட ட்ரிகர் பாயிண்ட் என்னது? at the time of credit limit sanctioned by the bank. Then what are the consequences for non-registration of charge on Navin Tools Limited? அப்போ non-registrationக்கு என்ன consequence அப்படின்னா penalty. So no charge created by the company shall be taken into account by the liquidator appointed under the Companies Act or Insolvency and Bankruptcy Code or any other creditor unless it is duly registered and a certificate of registration of such charges given by the registrar. This means that charge will become void against the liquidator and other creditors of the company. That is to say, at the time of winding up, the creditor whose charge has not been registered will be reduced to the level of unsecured creditor. Neither the liquidator nor any other creditor will give legal recognition to the charge that is not registered. இங்கே என்ன ப்ரொவிஷன் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியுதா? இப்போ ஒன்ஸ் நம்ம சார்ஜை ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் லிக்விடேட்டருக்கு என்ன ஆகிடும்? அவரோட ப்ரையாரிட்டியை லூஸ் பண்ணிடுவார். அவர் என்ன கிரெடிட்டார் மாதிரி கன்சிடர் பண்ணிடுவோம்? அன்செக்யூர்டு கிரெடிட்டார் மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. another important consequence of non-registration is that charge holder loses a priority. Any subsequent registration of charge, that is even if it is registered within the extended period instead of original 30 days, shall not prejudice any right acquired in respect of any property before the charge is actually registered. ஈஸி கொஷின் தான், ஆனால் கொஷின் கேட்ட விதம் டிஃப்ரெண்ட்.
கரெக்டா? ஸோ இங்கே உன்னோட ட்ரிகர் பாயிண்ட் என்ன அப்படின்னா என்னது, பேங்க் என்னைக்கு லிமிட்டு சாங்ஷன் பண்ணுறாங்களோ அந்த டேட்டே தான் என்ன கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோன்னா சார்ஜ் கிரியேட் பண்ணிடணும். அவன் எப்போ ட்ரா பண்ணுறான் அப்படின்றது அந்த ட்ரா பண்ண டேட்டுக்கு அப்புறம் நம்ம 30 days கேல்குலேட் பண்ணக்கூடாது. ஓகே, என்னைக்கு பேங்க் என்ன பண்ணுறாங்களோ கிரெடிட் லிமிட் சாங்ஷன் பண்ணுறாங்களோ அந்த டேட்லேயே என்ன பண்ணிடணும் அப்படின்னா சார்ஜ் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். கிளியர்? கொஷின் நம்பர் 9. Live students, I hope you all are following. Okay, question number 9. Sanjana joined a company named as Designers Clothes Limited as an independent director. In order to know more about the company, she wanted to inspect the books of accounts and minutes of the board's meetings held during the previous 3 years. The company is keeping the books of accounts and other records at its registered office, which is at Mumbai, whereas Sanjana resides in Kolkata. Therefore, through power of attorney, Sanjana authorized her friend Avantika, who is a chartered accountant and does practice in Mumbai, to make an inspection of the books of accounts and minutes books of the meetings of the board. Giving the relevant provisions of Companies Act 2013 and its rules made thereunder, examine whether Avantika can make inspection on behalf of Sanjana. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சஞ்சனா இருக்காளா, சஞ்சனா எந்த கம்பெனி ஜாயின் பண்ணுறான், டிசைனர்ஸ் க்ளோத் லிமிடெட் கம்பெனி ஜாயின் பண்ணுறான். அசன் யார், இண்டிபெண்ட் டைரக்டர். ஸோ அவளுக்கு வந்து கம்பெனியில் போர்ட்ஸ் மீட்டிங்கில் என்ன நடந்தது அப்படின்னு தெரியணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஷி விஷஸ் டு இன்ஸ்பெக்ட் த என்னென்ன புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங். யாரோட மீட்டிங், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட மீட்டிங். ஓகே, இதை போய் அவள் இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஆனால் அவள் வந்து எங்கே இருக்கா, ஷீ ரிசைட்ஸ் இன் கொல்கட்டா. ஓகே, ஸோ அப்போ அவளால் வந்து என்ன பண்ண முடியலன்னா டைரெக்டாக இன்ஸ்பெக்ட் பண்ண முடியல. அதனால த்ரூ பவர் ஆஃப் அட்டார்னி, யார் பவர் ஆஃப் அட்டார்னி, யார் அவந்திகா. பவர் ஆஃப் அட்டார்னினா யார், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன். டேரக்டர் ஒருத்தரை ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்புகிறாங்கன்னா அந்த பர்சனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இந்த இடத்துல பவர் ஆஃப் அட்டார்னி சொல்கிறோம். ஸோ அப்போ அவந்திகான்னு ஒரு பர்சனை அனுப்புகிறான். Who and Avantika is a chartered accountant to make inspection of books of accounts and minutes books of the meetings of board of directors. அப்போ என்னோட கொஸ்டின், இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு டைரக்டர் இன்னொரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணி மினிட்ஸ் ஆஃப் த போர்ட் ஆஃப் மீட்டிங்கை பண்ண முடியுமா, பண்ண முடியாது, பண்ண முடியாது. கரெக்டா? ஏன்னா போர்ட்ஸ் மீட்டிங்கோட மினிட்ஸ் வந்து இட் இஸ் அன் என்ன டாக்குமெண்ட்னு சொல்லியிருக்கேன், கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்னு சொல்லியிருக்கேனா. ஸோ அதை யார் நினச்சாலும் என்ன பண்ண முடியாது, போய் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ டேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் டேரக்டர் இப்போ இன் பர்சன் தான் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணும். பவர் ஆஃப் அட்டார்னி மூலமா என்ன பண்ண முடியாது, இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்படி அவங்க வேறு ஏதாவது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் மினிட்ஸும் வந்து வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால், வேறு அவுட் சைட் இந்தியாவில் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டேரக்டர்ஸ் என்ன பண்ணலாம், கம்பெனிக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாம். கம்பெனிக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணால் கம்பெனி வில் ப்ரொடியூஸ் த புக்ஸு அண்ட் மினிட்ஸு. அதுக்கப்புறம் டேரக்டர் வந்து என்ன பண்ணலாம்னா இன்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர அதுவும் இன் பர்சன் தான் பண்ண முடியும். த்ரூ பவர் ஆஃப் அட்டார்னி அவங்களால என்ன பண்ண முடியாது, இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸில் அவந்திகா என்ன பண்ண முடியாது, போய் மினிட்ஸ் ஆஃப் போர்ட் மீட்டிங்கை இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ப்ரொவிஷன் ரீட் பண்ணலாமா? பா. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் செக்ஷன் 128 of the Companies Act 2013, the books of accounts and other books and papers maintained by the company within India shall be open for inspection at registered office of the company or at such other place in India by any director during the business hours, and in case of a financial information, if any maintained outside the country, copies of such financial information shall be maintained and produced to inspection by any director subject to such conditions as prescribed in rule. The financial information shall be sought for by the director himself and not by or through his power of attorney, holder or agent or representative. So as per the facts of the question, the books of accounts and other records including minutes books are maintained at the registered office of the Designers Clothes Limited in Mumbai within India. Sanjana as the director of the company can inspect the books of accounts and minutes books, but she cannot authorize Avantika to make an inspection on behalf of her. Easy. Super. Then question number 10. Srinivas Iron and Steel Limited is a public sector listed company engaged in the manufacture of high-end steel sheets to be supplied to various other entities countrywide. Mrs. CVB and Associates, Chartered Accountants,
had been appointed as statutory auditors of the company for the term financial year 23-24. Later in the year, a financial fraud has come to the fore, not reported by the current auditors in their report, leading to dissatisfaction amongst a group of learned members of the company. The next annual general meeting is scheduled on 28/9/2024. The members comprising of Mr. H, Mr. J, Mr. K, holding paid up share capital of 1,50,000, 1 lakh and 2,50,000 respectively, have collectively decided to send a special notice to the company regarding passing of the resolution at the next annual general meeting for appointment of an auditor other than Ms. CVB and Associates as the auditor of the next term. Referring to the provisions of the Companies Act 2013, elaborate whether no Mariappan section 149 140 kadayadu. So whether the above members can validly issue such special notice to the company, what will be the last date for issue of special notice by the members to the company, whether the company would have to communicate about the above special notice to other members receiving the same special notice in the section 115. இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஆல்ரெடி யார் இருக்காங்க, CVB and Associates இருக்காங்க, கரெக்டா? CVB and Associates என்னவா இருக்காங்க அப்படின்னா ஆடிட்டர்ஸா இருக்காங்க. ஸோ லேட்டர் இந்த இயர் ஃபினான்ஷியல் ஃப்ராட் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ லீடிங் டு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அமங்ஸ்ட் த குரூப். இவங்களை அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பேர் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க என்ன கொடுத்தா ரெக்வஸ்ட் பண்ணணும், ஸ்பெஷல் நோட்டீஸ் கொடுத்தா ரெக்வஸ்ட் பண்ணணும். ஸ்பெஷல் நோட்டீஸ் செக்ஷன் 115 கரெக்டாக. அப்போ ஸ்பெஷல் நோட்டீஸ் யார் கொடுக்கலாம், யாரெல்லாம் எலிஜிபிள், அதுதான் இங்கே வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் ரீட் பண்ணிடலாம். வா, section 115. Yes, 1% of paid up or 5 lakhs, correct. Yes. So resolution requiring ஸ்பெஷல் நோட்டீஸ். அப்போ எந்த மெம்பர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எலிஜிபிள் அந்த ஸ்பெஷல் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு அப்படின்னா, ஒன்று தே ஷுட் ஹோல்ட் நாட் லெஸ் தேன் எவ்வளோ 1% ஆஃப் டோட்டல் ஓட்டிங் பவர், ஆர் தே ஷுட் ஹோல்ட் ₹5 lakhs ஆஃப் பெய்ட் அப். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா மட்டும்தான் அவங்க என்ன பண்ண முடியும்னா ஸ்பெஷல் நோட்டீஸ்க்கு அப்ளையே பண்ண முடியும். ஸ்பெஷல் நோட்டீஸ் எந்தெந்த கேஸ்லலாம் பண்ண முடியும் அப்படின்னா, ரெசல்யூஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர் அதர் தேன் த ரிட்டையரிங் ஆடிட்டர் அட் த AGM, ரெசல்யூஷன் அட் AGM டு ப்ரொவைட் எக்ஸ்பிரஸ்லி தட் ரிட்டையரிங் ஆடிட்டர் ஷால் நாட் பி ரீஅப்பாயிண்டட், ரெசல்யூஷன் டு ரிமூவ் த டைரக்டர் பிஃபோர் எக்ஸ்பைரி ஆஃப் term, and resolution to appoint another person as director in place of the removed director. அப்போ இந்த 4 கேசஸ் தான் என்ன பண்ண முடியும், ஸ்பெஷல் நோட்டீஸ் அனுப்ப முடியும். இப்போ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க கேஸ் இந்த கேஸ். ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க அப்பாயிண்டாக இருக்காங்க, அவங்கள ரீஅப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த மெம்பர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக? ஸோ ரூல்ஸ் இப்போ யார் ரெக்வஸ்ட் பண்ணால் நாட் லெஸ் தேன் 1% ஆஃப் டோட்டல் voting power or not less than 5 lakhs paid up hold பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த நோட்டீஸ் எவ்வளோ டேஸ் முன்னாடி சென்ட் பண்ணியிருக்கணும், 14 days prior to the meeting சென்ட் பண்ணியிருக்கணும், பட் நாட் earlier than 3 months சென்ட் பண்ணிக்கணும். அண்ட் கம்பெனி இமீடியட்டாக அந்த நோட்டீஸ் கிடச்சோன்னே அதை மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ டேஸில் பண்ணணும், அட்லீஸ்ட் 7 days பிஃபோர் த மீட்டிங் பண்ணணும். அப்படி 7 days பிஃபோர் த மீட்டிங் அவங்களுக்கு மெம்பர்ஸ்க்கு அனுப்புறதுக்கு முடியல, இட் இஸ் நாட் ப்ராக்டிகபிள் அப்படின்னா தே ஷுட் பப்ளிஷ் இட் இன் த நியூஸ் பேப்பர் அண்ட் தே ஷுட் ஆல்சோ போஸ்ட் இட் ஆன் தயர் வெப்சைட். ஸோ notice shall be published at least in 7 days before the meeting, exclusive of the day of publication and day of the meeting, which means another 7 clear days, கரெக்டா? ஸோ அப்போ இங்கே இது அதே தான் அங்கே ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ வெதர் த அபவ் மெம்பர்ஸ் கேன் வேலிட்லி இஷ்யூ சச் ஸ்பெஷல் நோட்டீஸ் டு த கம்பெனி. அப்போ இந்த மெம்பர்ஸ் வந்து அந்த எலிஜிபிலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா அவங்க என்ன பண்ணலாம், ஸ்பெஷல் நோட்டீஸ் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஓட்டிங் பவர் பற்றி நமக்கு எதுவும் தெரியல, ஆனால் இவங்க 3 பேர்த்தோட பெய்டப்க்கு தெரியுமா, இது எவ்வளோக்கு மேலே இருந்தா 5 lakhsக்கு மேலே இருந்தால் 5 lakhs ஆர் மோர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணலாம், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பண்ணலாம். ஸோ இவங்களோடது எவ்வளோ இருக்குது, 1,50,000, 1 lakh and 2,50,000. எவ்வளோ, 1,50,000, 1 lakh, 2,50,000, 2,50,000 plus 2,50,000, 5 lakhs. அப்போ லிமிட் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ இவங்க 3 பேருமே யார், H, J and K சேர்ந்து என்ன பண்ணலாம், ஸ்பெஷல் நோட்டீஸ் சென்ட் பண்ணலாம். வாட் வில் பி த லாஸ்ட் டேட் ஃபார் இஷ்யூ ஆஃப் சச் ஸ்பெஷல் நோட்டீஸ் பை த மெம்பர்ஸ் டு த கம்பெனி. மெம்பர்ஸ் இவங்க 3 பேர் சேர்ந்து எப்போக்குள்ளார கம்பெனிக்கு நோட்டீஸ் அனுப்பணும், ஸ்பெஷல் நோட்டீஸ் அனுப்பணும், அட்லீஸ்ட் 14 days prior to the meeting but not earlier than 3 months. Then whether the company would have to communicate about the above special notice to other members.
ஸ்பெஷல் நோட்டீஸ் கிடச்சதை மெம்பர்ஸ்க்கு கம்பெனி சர்க்குலேட் பண்ணணுமா வேணாமா? பண்ணணும். எவ்வளோ டேஸ்க்குள்ளே பண்ணணும்? அட்லீஸ்ட் 7 days ப்ரையர் டு த மீட்டிங் நம்ம பண்ணணும். கரெக்டாக? ஆன்சர் ரீட் பண்ணலாமா? பா. Case number 1. According to section 115 of the Companies Act 2013, whereby any provision contained in this act or in the articles of the company, special notice is required for passing any resolution, then the notice of the intention to move such resolution shall be given to the company by such members holding not less than 1% of total voting power, nor holding shares on which such aggregate sum not exceeding 5 lakh rupees. So, the special notice required to be given to the company shall be signed either individually or collectively by such members not less than 1% of total voting power or holding shares in aggregate not less than 5 lakh rupees has been paid up on the date of notice. So 144 special resolution is required to be passed for appointment of auditor other than the retiring auditor at the annual general meeting. H, J and K அவங்களோட total holding எவ்வளோ? 5 lakhs, which is equal to the minimum required shares to be held by the members. So hence they can validly ask the company to issue special notice. Then last date for issue of special notice எப்போ? It should send by the members not earlier than 3 months but at least 14 days before the date of the meeting at which the resolution is to be moved, exclusively of the day on which notice is given and day of the meeting. So hence in the above case அவங்க எந்த டே வந்து மீட்டிங் டேட்டு? மீட்டிங் டேட் வந்து 28/9. கரெக்டாக? இதுக்கு 14 டேஸ்க்கு முன்னாடியே கொடுக்கணும். 14 டேஸ் முன்னாடி அப்படின்னு சொன்னால் கரெக்டாக 14th வரும். ஆனால் 14th நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. எப்போ தான் அப்போ கொடுக்கணும்? லாஸ்ட் டேட்டு 13th தான் கொடுக்கணும். ஸோ 13th September 2024. தென் தேர்ட் கொஸ்டின் என்னது? Whether company would have to communicate it to the members? Yes, they have to communicate to the members. Yes, the company shall immediately after receipt of the notice give its members notice of resolution at least எவ்வளோ days before? 7 days before the meeting. இதுலையும் எதையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். டே ஆஃப் டிஸ்பேச் ஆஃப் நோட்டீஸையும் டே ஆஃப் த மீட்டிங்கையும் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுவோம். ஈஸி, சூப்பர். தென் கொஸ்டின் நம்பர் 11. டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இல்லையா PDF? கீத்தன்ட்டு டிஸ்கிரிப்ஷன். ஓகே, PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். ஓகே, லிங்க் இருக்கும். யூ கேன் டவுன்லோட் இட் ஃப்ரம் தேர். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 11. Autumn and Spring Limited is a public limited company engaged in the business of manufacturing traditional designer garments for men and women for various festivities and occasions. The company was incorporated in the year 2023 and has paid up capital base of 200.56 crores and revaluation reserve of rupees 75.45 crores for the financial year 23 and 24. Members holding share capital worth rupees 36.52 crores have jointly applied for calling of an extraordinary general meeting for transacting some urgent matters of special business. In this connection, a requisition by the above members were validly presented to the Board of Directors on 1/7/2024. The directors did not pay heed to the above request till 24/7/2024. Hence, the requisitionist decided to go ahead with calling the meeting by themselves. The requisitionist provided a notice signed by only one of them being duly authorized by others of the said meeting through an email, but did not attach an explanatory statement as required under the act towards the special business to be transacted, although reasons for the same were mentioned in the notice itself. Sohan Lal, one of the shareholders who became the member of the company on 10/7/2024, raised issue regarding the legality of the meeting as its notice was not mailed to him. Referring to the relevant rules and provisions of the Companies Act 2013, decide on the following. இது எந்த கொஸ்டின், என்ன செக்ஷன் கேட்குறாங்கன்னு புரியுதா? என்ன நடக்குது இங்கே? கம்பெனி இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டோட்டல் கேபிட்டல் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ரீவாலுவேஷன் ரிசர்வ் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. மெம்பர்ஸ் ஹோல்டிங் ஷேர் கேபிட்டல் 36.52 crore ஜாயின்ட்லி அப்ளை டு கால் என்ன மீட்டிங்? எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங். எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங் செக்ஷன் 100. கரெக்டா? அப்போ இங்கே வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங் கால் பண்ணல. யார் கால் பண்ணுறாங்க? ரெக்விசிஷனிஸ்ட் கால் பண்ணுறாங்க. அப்படி ரெக்விசிஷனிஸ்ட் கால் பண்ணோன்னா அவங்களோட எலிஜிபிலிட்டி என்ன? கம்பெனி ஹேவிங் ஷேர் கேபிட்டலாக இருந்தால் 1/10 ஆஃப் த total paid up share capital. Company not having share capital இருந்தால் 1/10 of the
total voting power and இதுக்கு explanatory statementலாம் எதுவும் கொடுக்கணும்னு என்ன கிடையாது அவசியம் கிடையாது கரெக்ட்டா so question whether the above requisition by the members was adequate towards calling an extraordinary general meeting by the requisitionist themselves அப்ப requisitionist request பண்ணுவாங்க யார்கிட்ட board of directors கிட்ட request பண்ணா board of directors 21 days குள்ளார என்ன பண்ணிரணும் கால் பண்ணிரணும் 45 days குள்ள என்ன பண்ணிரணும் கண்டக்ட் பண்ணி முடிச்சிடணும் அப்படி அவங்க கண்டக்ட் பண்ணி முடிக்காட்டி தான் என்ன பண்ணுவாங்க requisitionist within 3 months அவங்க மீட்டிங் கால் பண்ணலாம் கரெக்ட்டா அப்போ இங்க அவங்க வந்து எப்ப request so validly presented on 1/7/2024 and directors did not pay heed to the above means directors அதை மதிக்கவே இல்லை எப்போ வரைக்கும் அவங்க மதிக்கவே இல்லை 24/7/2024 வரைக்கும் மதிக்கவே இல்லை அப்போ 21 டேஸ்க்குள்ள அவங்க என்ன பண்ணியிருக்கணும் மீட்டிங்கு கால் பண்ணியிருக்கணும் அப்போ 21 டேஸ் மேலே போச்சுனாலே அவங்க பண்ணலன்னு தான் அர்த்தம் கரெக்டா இப்போ 21 டேஸ் மேலே போயிடுச்சா இது தாராளமாக போயிடுச்சு கரெக்ட் அப்போ 24th வரைக்கும் அவங்க என்னவே பண்ணல கண்டுக்கவே இல்லை அப்போ தாராளமாக யாருக்கு கண்டக்ட் பண்ணலாம் ரெக்வெசிஷனிஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம் கரெக்டா ஸோ அப்போ இந்த கேஸில் ஃபர்ஸ்ட் கேஸில் ஆன்சர் என்னவா இருக்கும் requisitionist can conduct ஆனா அவங்களோட இது மட்டும் ஹோல்டிங் மட்டும் எதுக்கு மேல இருக்கணும் 1/10 of total paid up share capitalக்கு மேல இருக்கலாம் அப்போ 1/10 of total paid up share capitalனா total paid up share capital இந்த கேஸ்ல எவ்வளோ 200.56 இதுல 1/10 அப்படின்னா 20.56 crores வரும் ஓகே இந்த மெம்பர்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணவங்க டோட்டலா எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க 36.52 crores ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இவங்க தாராளமாக என்ன பண்ணலாம்னா கண்டக்ட் பண்ணலாம் அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு they can conduct then whether signing of notice by only one of the requisitionist and non-attachment of explanatory statement as mandated under section 102 of the act have any effect on the validity of the notice no என்ன explanatory statementலாம் என்ன பண்ணனா கொடுக்க வேணாம் further whether the contention of Sohan Lal not receiving the notice is correct no it is incorrect கரெக்ட்டா ஆன்சர் செக் பண்ணலாமா வா case number 1 As per the provisions of Section 100 of the Companies Act 2013, in case of a company having a share capital, the board shall at the requisition made by such number of members who hold on the date of receipt of the requisition not less than 1/10 of such paid up share capital of the company as on the date carries the right of voting call an extraordinary general meeting of the company within the specified period. As per the provisions, the board does not within 21 days from the date of receipt of valid requisition in regard to any matter proceed to call meeting for consideration of that matter on a day not later than 45 days from the date of receipt of such requisition. The meeting may be called and held by the requisitionists themselves within a period of 3 months from the date of requisition. The requisition of calling a EGM was placed by members holding capital worth evlo 36.52 crores 52 crores which is more than evlo 1/10 of the paid up capital of Autumn and Spring Limited which is 20.056 crores. Therefore, the required number of members have validly presented the requisition of calling of EGM on 1/7/2024. The Board of Directors must start the process of calling the EGM within 21 days from 1/7/2024 that is 22/7/2024. Since the directors did not pay heed to call the EGM by 24/7/2024, the requisitionist may were correct in calling the EGM on their own. Then case number 2. The notice shall be signed by all the requisitionists or by a requisitionist duly authorized in writing by all other requisitionists on their behalf or by sending an electronic request by attaching the scanned copy. No explanatory statement as required under section 102 need to be annexed to the notice of extraordinary general meeting convened by the requisitionist and requisitionist may disclose the reasons for the resolution which they propose to move at the meeting. The notice of the meeting shall be given to those members whose names appear in the register of members of the company within 3 days on which requisition deposit with the company a valid question for calling an extraordinary general meeting. Hence, signing of notice by only one requisitionist and non-attachment of explanatory statement will not have any effect on the validity of the notice. Also, since Sohan Lal became a member of the company on April 10/7 and requisition was presented to the board on 1/7, the contention of Sohan Lal raising the issue of legality of the meeting of the ground to the notice was not mailed to him is not correct. This is easy. Follow பண்றியா எல்லாரும்? புரிஞ்சுச்சா? என்ன question புரிஞ்சுச்சா?
ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இஜிஎம் வந்து மெம்பர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்வஸ்ட் பண்ண டைமுக்குள்ளே யார் கண்டக்ட் பண்ணல, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கண்டக்ட் பண்ணல. அவங்க அதை மதிக்கவே இல்லை. அதனால யாரே கண்டக்ட் பண்ணிட்டாங்க, ரெக்வசிஷனிஸ்டே கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி செக்ஷன் 101 கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸி. செக்ஷன் 100 படிச்சிருந்தா அப்படின்னா இது சூப்பராக எழுதிடலாம். சூப்பர். தென் கொஸ்டின் நம்பர் 12. Top Spinners Foundation is a company registered under Section 8 of the Companies Act 2013 with a view to promote young and talented people towards becoming of world-class cricketers. The foundation selects young boys and girls from different parts of the country via talent hunt competitions and other references from its members, thereby giving them proper training with residential facilities at the designated clubs opened for the purpose. The foundation had been incorporated as a charitable institution on 2016. Currently, it is having எவ்வளோ members? 1200 members. The annual general meeting of the company is usually held at club cum registered office of the company at Jaipur. The members in one of the general meetings have strongly suggested that the next annual general meeting of the company be held at a hotel in near vicinity of registered office at Jaipur instead of a club, as the same has the congested sitting area. It was also decided by the foundation itself that 15 days notice prior to the annual general meeting be given with the facility of only physical voting and no e-voting to be provided to the members. Referring to the relevant rules and provisions of the Companies Act 2013, decide on the following: whether it is compelling upon the board to consider the directions regarding shift of the venue for the meeting, whether 15 days prior notice is valid and as per the law, whether decision to provide facility of only physical voting and not e-voting is valid. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு செக்ஷன் 8 கம்பெனி இருக்காங்க. ஓகே, அந்த செக்ஷன் 8 கம்பெனியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? 1200 மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க எப்போ ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாலுமே அவங்க எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா கிளப்பில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த கிளப்பு தான் அவங்களோட என்னவும் கூட, ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸும் கூட. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ வந்து மெம்பர்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இனிமேல் கண்டக்ட் பண்ணுற ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கை நீங்கள் எங்கே கண்டக்ட் பண்ணாதீங்க, அந்த கிளப்பில் கண்டக்ட் பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கு பதிலாக நீங்கள் எங்கே கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு ஹோட்டலில் கண்டக்ட் பண்ணுங்கள் நியர் த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா கிளப் எப்படி இருக்குது, கன்ஜஸ்டடாக இருக்குது, சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இல்லை, அதனால் எங்கே கண்டக்ட் பண்ணுங்கன்னா ஹோட்டலில் கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் ஒரு விஷயம் டிசைட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நோட்டீஸ் வந்து எப்போ கொடுத்தா போதும், 15 days ப்ரேயர் கொடுத்தா போதும், அண்டு ஃபிசிக்கல் ஓட்டிங் மட்டும் இருந்தால் போதும், அதுக்கு இ ஓட்டிங் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கரெக்டான்னு நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, வெதர் இட் இஸ் கம்பல்லிங் upon the board to consider the directions regarding shift of the venue of the meeting. அப்போ கண்டிப்பாக போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கை வந்து ஹோட்டலில் கண்டக்ட் பண்ணி தான் ஆகணுமா சஜஷனை கேட்டு அப்படின்னு கேட்டால் இட் இஸ் நாட் நெசசரி. கரெக்டாக? ஆனால் ஐசிஐ ஆல்டர்னேட்டிவ் ஆன்சரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்படி மெம்பர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணால் நீ என்ன பண்ணி தான் ஆகணும், அந்த ரெக்கமெண்டேஷனை கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆன்சரும் இந்த கொஸ்டினுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் whether a 15 days prior notice is valid as per law. இவங்க செக்ஷன் 8 கம்பெனி. ஸோ செக்ஷன் 8 கம்பெனிக்கு 14 days ப்ரையர் நோட்டீஸ் இருந்தாலே அது வேலிட் நோட்டீஸாக கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இந்த கேஸில் அவங்க எவ்வளோ டேஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, 15 days கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 15 days வந்து என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா வேலிடாக தான் இருக்கும். Then, whether the decision to provide the facility for only physical voting and not e-voting is valid, and e-voting ஓட provision வந்து எப்போனா நம்மளோட 1000 members or more இருக்கணும், அந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அவங்க கண்டிப்பாக என்ன கொடுத்து தான் ஆகணும்னா e-voting facility கொடுத்து தான் ஆகணும். ஓகே, சோபா first question oda answer. In case of section 8 company, in pursuance of second proviso to section 96 of the Companies Act 2013, the time, date and place of each annual general meeting is required to be decided upon beforehand by the board of directors, having regard to the directions, if any, given in this regard by the company is general meeting. Hence, directors are bound to consider the directions regarding shifting the venue of annual general meeting. Okay, then alternate answer இங்க அவங்களே கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணு. As per the facts of the question,
The members in one of the general meetings have strongly suggested that next AGM of the company be held near the vicinity of the registered office at Jaipur instead of the club, as the same has congested seating area. Since only NA has been made, suggestion has been given in one of the general meetings, the same cannot be construed as a compulsion on part of the board to act thereon. So, a mere suggestion will not tantamount to be a binding direction. In other words, a suggestion is just an idea or an opinion that someone proposes which need to be compulsorily acted upon, while direction is set of instruction for where to go and what to do. So, suggestion by the shareholders is not binding on the board. அப்போ ரெண்டு ஆன்சர்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீ எப்படி அசியூம் பண்ணி எழுதினாலும் it is correct. Then whether 15 days prior notice is valid as per law. So, Section 8 company can hold a meeting with a minimum of 14 days notice as against 21 days notice. Hence, the director can validly issue 15 days notice being greater than 14 days as provided in the notification. Then, where the decision to provide facility of only physical voting and not e-voting is valid. Yes, it is valid. Section 8 company having a number of members 1000 or more is required to provide e-voting facility to the members at the general meeting. Hence, the decision of the foundation to provide facility of only physical voting and not e-voting is not valid as the Section 8 company is having eவ்வளோ members? 1200 members. Easy. Then, question number 13. So, XYZ unlisted company passed a special resolution in a general meeting on January 5th, 2019 to buy back 30% of its own equity shares. The articles of the association empowers the company to buy back its own shares. Earlier, the company also passed a special resolution to buy back its own shares on Jan 15th, 2018. The company further decided that payment for buyback be made out of the proceeds of the company's earlier issue of equity shares. In the light of the provisions of the Companies Act 2013, decide whether the company's proposal is in order. What will be your answer if the buyback offer date is revised from Jan 5, 2019 to Jan 25, 2019 and the percentage of buyback is reduced from 30% to 25%, keeping the source of purchase as above. இப்போ என்ன பண்ணலாம்னா டைரக்டா இந்த செக்ஷன் 68 buyback. Section 68 purchase power to purchase its own shares. So, notwithstanding other provisions of this act, company may buy back out of free reserves, securities premium account and proceeds of issue of any share or other securities, provided no buyback of a kind of share or security shall be made out of proceeds of the earlier issue of same kind. ஏன் அப்படின்னா நம்ம எதுக்காக buyback பண்றோம்? எக்ஸஸாக ஃபண்ட் இருக்குன்றதுனால பைபேக் பண்ணுறோம். இப்போ தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டியை பைபேக் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேரை நான் என்ன பண்ணியிருக்கேன்? பைபேக் பண்ணியிருக்கேன். நான் திரும்பவும் ஃபண்டு அந்த பைபேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ணி அந்த ஃபண்ட் எடுத்து என்ன பண்ணக்கூடாது? பைபேக் பண்ணக்கூடாது. ஓகே, அதான் இங்கே சொல்கிறாங்க. நோ பைபேக் ஆஃப் அ கைண்ட் ஆஃப் ஷேர் ஆர் செக்யூரிட்டி ஷால் பி மேட் அவுட் ஆஃப் ப்ரொசீட்ஸ் ஆஃப் த ஏர்லியர் இஷ்யூ ஆஃப் த same kind. So, இதுக்கு certain conditions இருக்கு. First, it should be authorized by AOA and நம்ம என்ன resolution pass பண்ணோம்? Special resolution pass பண்ணோம் in the general meeting. But special resolution இந்த ரெண்டு கேஸில் pass பண்ண வேணாம். எப்போ அப்படின்னா நம்மளோட buyback எதை விட கம்மியாக இருக்கு? 10 less than or equal to 10% of total paid up equity share capital and free reserves விட கம்மியாக இருக்கு. அண்ட் நம்ம அதை எதுலையும் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா போர்டு ரெசல்யூஷன்லையும் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பாஸ் பண்ண வேணாம்? ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண வேணாம். தென் லிமிட் ஃபார் பைபேக். இது நம்ம பைபேக் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா 25% ஆஃப் பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தான் நம்மளோட லிமிட்டு. இதே பைபேக் ஆஃப் அதர் செக்யூரிட்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா 25% ஆஃப் டோட்டல் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அண்ட் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் தான் நம்மளோட லிமிட். அண்ட் ஆஃப்டர் பைபேக் நம்மளோட டெட் ஈக்விட்டி ரேஷியோ எப்படி இருக்கணும்னா 2:1 இருக்கணும். அண்ட் ஆல் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ஃபார் பைபேக் ஷுட் பி ஃபுல்லி பெய்ட் அப். ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பைபேக் பண்ண முடியும். லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் we should follow SEBI regulations. Unlisted company and the companies act and rules நம்ம follow பண்ணுவோம்.
and buyback not to be made within 1 year from the date of closure of preceding buyback. அப்போ நான் ஆல்ரெடி ஒன்ஸ் 1 இயரில் பைபேக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் 1 இயர்க்கு அப்புறமா தான் நான் அடுத்த பைபேக் போக முடியும். ஒரு இயரில் 2 தடவை பைபேக் போக முடியாது. அண்ட் பைபேக் பண்ணும்போது we should give an என்ன ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட், full disclosure of material facts, necessity for buyback, securities intended to be purchased, amount to be invested and டைம் லிமிட் ஃபார் கம்ப்ளீஷன் நம்ம அதில் மென்ஷன் பண்ணணும். அந்த டைம் லிமிட் எப்போ இருக்கணும்னா வித்தின் 1 இயர் ஃப்ரம் பாசிங் அ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஆர் போர்டு ரெசல்யூஷன் இருக்கணும். அண்ட் பைபேக் ஆஃப் செக்யூரிட்டிஸ் கேன் பி ஃப்ரம் யார்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம பைபேக் பண்ணலாம், எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து பைபேக் பண்ணலாம், தென் ஓப்பன் மார்க்கெட்லேருந்து பண்ணலாம், ஆர் செக்யூரிட்டிஸ் இஷ்யூ டு த எம்ப்ளாயீஸ் கிட்டேருந்து பண்ணலாம். பைபேக் பண்ணும்போது நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியமான டிக்ளரேஷன் ஒன்று இருக்குது. தட் இஸ் என்னது, டிக்ளரேஷன் ஆஃப் சால்வன்சி. இதை கம்பெனி ஆர்ஓசி கிட்டையும் அண்ட் செபி கிட்டையும் ஃபைல் பண்ணணும். இதில் என்ன டிக்ளரேஷன் கொடுப்பாங்கன்னா board of directors have inquired all the affairs of the company and company is capable to meet all the liabilities and buyback பண்ணி 1 year குள்ள நாங்க என்ன ஆக மாட்டோம், insolvent ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளரேஷன் கொடுக்கணும். it should be signed by at least 2 directors. அதில் ஒருத்தர் should be a managing director. then company has to maintain a separate register for buyback and after completion company should file a return with ROC or SEBI within 30 days in form SH1. easy. இப்போ கொஷின் ரீட் பண்ணு. என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பைபேக் பண்ணுறாங்களா, ஸோ எந்த டேட்டில் பண்ணுறாங்க, January 5th 2019 பண்ணுறாங்க. டு பைபேக் எவ்வளோ பர்சன்டேஜ், 30% ஆஃப் இட்ஸ் ஓன் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு என்ன லிமிட்டு, 25% of paid up equity share capital தான் limit. கரெக்டா? So the articles of association empowers the company to buy back its own shares. Earlier the company also passed the special resolution to buy back its own shares on எப்போ, Jan 15th 2018. அப்போ Jan 15th 2018 அப்போ தான் அவங்க ஒரு பைபேக் பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்த பைபேக் அவங்க எப்போ தான் பண்ணணும், Jan 15th 2019 அப்புறமா தான் அவங்க அடுத்த பைபேக் போகவே முடியும். கரெக்டாக? ஏன்னா 1 இயர்க்குள்ளார நம்ம அடுத்த பைபேக் போகக்கூடாது. ஓகே, ஆனால் இவங்க எப்போவே பைபேக் போகிறாங்க, Jan 5th 2019 போகிறாங்க. இவங்க போகலாமா போகக்கூடாதா, போகக்கூடாது. ஸோ டிசைட் வெதர் த கம்பெனிஸ் ப்ரொபோசல் இஸ் இன் ஆர்டர். No, company's proposal is not in order. Then what will be your answer if the buyback offer date is revised from Jan 5 2019 to Jan 25th 2019 and percentage of buyback is reduced from 30 to 25? In the case la avangaloda proposal acceptable. So the company further decided that payment of buyback to be made out of proceeds of the company's earlier issue of ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்போ ஏர்லியர் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலியமா அவங்க என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, பைபேக் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. இது அவங்க பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பைபேக் பண்ணுறதுக்கு 3 சோர்ஸ் இருக்கு. என்னென்ன, ஃப்ரீ ரிசர்வ், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அண்ட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். கரெக்டா? அப்போ ஏர்லியர் இஷ்யூ பண்ணது மூலியமா பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. பார்க்கலாம் வா, வில் செக் த ஆன்சர். ஸோ கேஸ் நம்பர் 1. In the instant case, the company's proposal is not in order due to the following reasons. So, though XYZ Limited unlisted company passed a special resolution, but it proposed to buy back 30% of its own equity shares. But as per section 68 of the Companies Act 2013, buyback of equity shares in any financial year shall not exceed 25% of paid up equity capital. Articles as to associate, an earlier company also passed a special resolution to buy back its shares on Jan 15 2018. Now the company has passed a special resolution on Jan 5 2019 to buy back its own shares. This is not valid. Then the if buyback offer date is revised to 5th Jan 2019 and Jan 25 2019, percentage of buyback is reduced from 30 to 25%, keeping the source of purchase as above. Then also the company's proposal is not in order to buyback of any kind of shares or other specified securities, cannot be made of proceeds of an earlier issue of same kind of shares or same kind of other specified securities. ஏன்னா நான் இப்போ பைபேக் பண்ண போகிறதும் என்னதான், ஈக்விட்டி ஷேர்ஸ் தான். ஆல்ரெடி ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ண ஃபண்டில் நான் பைபேக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது பண்ணலாமா பண்ணக்கூடாது. ஈஸி வா. கொஷின் நம்பர் 14. Chicago Bricks Incorporation is a company incorporated. லைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஹோப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பீடெல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுதா?
எல்லாம் பக்கானா எல்லாரும் ஒரு ஹார்ட் போடு பார்க்கலாம். சூப்பர், குட். வா, question number 14. Chicago Bricks Incorporation is a company incorporated in Chicago, USA in the year 1985, engaged in the manufacture of cement and related products. On 10/4/2022, it commenced manufacture in India through its branch engaged in the manufacture of fly ash bricks used in the construction of buildings and other infrastructural projects throughout the country. The operations of the branch have been growing at a fast pace. The turnover of the branch as on 31/3/2025 since its commencement are financial year 22-23 75 crores, 23-24 65 crores, 24-25 85 crores. As per the data available, branch works based on 20% of net profit margin. Okay, Mr. Ramesh, one of the directors of Chicago Bricks Incorporation, has advised the branch to comply with the requirements of corporate social responsibility and form a CSR committee as well for monitoring the aforesaid activities for the financial year 25-26. The branch is opposing the above view and has submitted that although the CSR provisions are applicable in the present case, but there was no requirement to constitute a committee, CSR committee, and the above CSR functions can be discharged by the board of directors themselves. Considering the provisions of the Companies Act 2013, whether Chicago Bricks Incorporation is correct in the view as to non-applicability of formation of CSR committee in this case. அப்ப இங்க எந்த செக்ஷன் டெஸ்ட் பண்றாங்க? செக்ஷன் 135 CSR டெஸ்ட் பண்றாங்களா? ஸோ இப்போ 135 CSR. ஸோ அப்போ CSR எல்லா கம்பெனிஸ்க்கும் அப்ளிகபிளா இல்லை அதுக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கா? எலிஜிபிலிட்டி இருக்கு. யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்? நெட் யார் யாருக்கு அப்ளிகபிள் சொல்லு. Networth 500 crores or more, turnover 1000 crores or more, and net profit 5 crores or more. சூப்பர். அப்போ இவங்களுக்குலாம் மட்டும்தான் என்னென்னா சிஎஸ்ஆர் அப்ளிகபிள். அண்ட் நெட் ப்ராஃபிட்குள்ளே நம்ம எதை இன்க்ளூட் பண்ண மாட்டோம்னா ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் ஓவர்சீஸ் பிரான்ச்சை இன்க்ளூட் பண்ண மாட்டோம். டிவிடெண்ட் ஃப்ரம் எனி அதர் சிஎஸ்ஆர் கம்ப்ளைண்ட் கம்பெனியை நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அண்ட் சிஎஸ்ஆர் வேறு யாருக்கெல்லாமும் அப்ளிகபிள் அப்படின்னா ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கம்பெனிக்கும் அப்ளிகபிள். அண்ட் ஃபாரின் கம்பெனி தட் ஹாவ் அ பிரான்ச் ஆஃபீஸ் ஆர் அ ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் இன் இந்தியா அண்ட் மீட் த சிஎஸ்ஆர் க்ரைட்டீரியானா அவங்களுக்கும் எது அப்ளிகபிள்? சிஎஸ்ஆர் அப்ளிகபிள். ஓகேவா? அண்ட் யாருக்கெல்லாம் சிஎஸ்ஆர் அப்ளிகபிளோ அவங்க எல்லாருமே என்ன கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்? சிஎஸ்ஆர் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். ஆனால் அதில் ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்குது. என்ன அப்படின்னா என்னோட சிஎஸ்ஆர் அப்ளிகேஷன் 50 lakhs விட கம்மியாக இருந்தால் நான் என்ன பண்ண வேண்டாம்? சிஎஸ்ஆர் கமிட்டி ஃபார்ம் பண்ண வேண்டாம். ஆனால் எனக்கு அன்ஸ்பெண்ட் சிஎஸ்ஆர் அக்கௌண்ட்டில் ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் என்ன ஃபார்ம் பண்ணணும்? சிஎஸ்ஆர் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். இதுதான் ப்ரொவிஷன். கரெக்டாக? இப்போ இந்த கேஸில் என்ன ஆகுது அப்படின்னா பிரான்ச்சோட டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே கொஷினே என்ன அப்படின்னா பிரான்ச் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு என்ன ஃபார்ம் பண்ண வேணாம்? சிஎஸ்ஆர் கமிட்டி ஃபார்ம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரான்ச் சொல்கிறாங்க. பிரான்ச் சொல்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கம்பெனி வந்து ஒரிஜினல் ஹெட் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா சிஎஸ்ஆர் வந்து ஃபார்ம் பண்ணணும், சிஎஸ்ஆர் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரான்ச் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிஎஸ்ஆர் கமிட்டி நாங்கள் ஃபார்ம் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறது கரெக்டுன்னு பார்க்கணும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பிரான்ச்சுக்கு சிஎஸ்ஆர் அப்ளிகபிளா இல்லையான்னு பார்க்கணும். கரெக்ட்? அப்போ பிரான்ச்சோட எதை தான் டெஸ்ட் பண்ணணும்? எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான் டெஸ்ட் பண்ணணும். பிரான்ச்சோட நெட்வொர்த், டர்ன் ஓவர் அண்ட் நெட் ப்ராஃபிட் தான் டெஸ்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்போ பிரான்ச்சோட டர்ன் ஓவர் எவ்வளோ இருக்குது? எந்த இயரில் டெஸ்ட் பண்ணணும்? ப்ரிசீடிங் இயரில் டெஸ்ட் பண்ணணும். அப்போ ப்ரிசீடிங் இயர் என்னது தான்? 24-25 தான். 24-25ல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டர்ன் ஓவர் கொடுத்துருக்காங்க. டர்ன் ஓவர் நமக்கான லிமிட் எவ்வளோ? 1000 crores. நம்மளோட லிமிட் எவ்வளோ? 1000 crores. ஆனால் இங்கே அவங்களோட டர்ன் ஓவர் எவ்வளோ தான் இருக்குது? 85 crores தான் இருக்குது. ஓகே, அப்போ டர்ன் ஓவர் க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஆனால் இங்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நெட் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க? 20%. அப்போ 85ல் 20%னா எவ்வளோ வரும்? எவ்வளோ வரும்? கால்குலேட் பண்ணி சொல்லு. ஸோ 85ல் 20% அப்படின்னா 17 crores வருமா? கரெக்டா? இப்போ 17 crores.
அப்போ அவங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ? 17 crores. 85 into 20%. கரெக்ட்? அப்போ 17 crores. நம்மளோட ப்ராஃபிட் லிமிட் எவ்வளோ? ப்ராஃபிட் லிமிட் எவ்வளோ? 5 crores. அப்போ 5 crores விட அவங்களோட என்ன ஜாஸ்தி ஆயிடுச்சு? ப்ராஃபிட் எக்ஸீட் ஆயிடுச்சு. அப்போ ப்ராஃபிட் எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா இவங்க பிரான்ச்சுக்கு என்ன அப்ளிகபிள்? CSR provision applicable. என்ன applicable? CSR provision applicable. அப்போ CSR provision applicable ஆனால் அவங்க என்னவும் பண்ணி ஆகணும்? CSR கமிட்டியும் ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஆனால் CSR கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ண வேண்டாம்? என்னோட CSR ஆப்ளிகேஷன் 50 lakhs விட கம்மியாக இருந்தால் நான் என்ன ஃபார்ம் பண்ண வேணாம்? CSR கமிட்டி ஃபார்ம் பண்ண வேணாம். அப்போ என்னோட CSR ஆப்ளிகேஷன் செக் பண்ணுமா? என்னோட CSR ஆப்ளிகேஷன் எவ்வளோ இருக்கணும்? 22% of average net profit of the last 3 years இருக்கணுமா? அப்போ என்னோட average net profit எடுக்கணும். average net profitனா இதில் 20% 20% 20% எடுத்து அதில் divided by 3 போடணும். சரி வா, கஷ்டப்படாத, இங்கே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க வா. ஸோ 20% ஆஃப் அவங்களோட டர்ன் ஓவர். கரெக்டா? ஸோ எவ்வளோ? 75 65 and 85 அது divided by 3 போட்டால் எவ்வளோ க்ரோஸ் வருது? 15 crores வருது. ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் ஃபார் 3 years. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ்? 2% என்னோட CSR ஆப்ளிகேஷன். அப்போ 15 crores 2% அப்படின்னா எவ்வளோ? 30 lakhs. அப்போ 30 lakhs 50 lakhs விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? கம்மியாக இருக்குது. 50 lakhs விட கம்மியாக இருக்குது. அப்படி 50 lakhs விட கம்மியாக இருக்கனால இவங்க என்ன ஃபார்ம் பண்ண வேண்டாம்? CSR கமிட்டி ஃபார்ம் பண்ண வேண்டாம். ஈஸியா? அப்போது இந்த கேஸில் யார் சொன்னது கரெக்டு? பிரான்ச் சொன்னது கரெக்டாக? கம்பெனி சொன்னது, டைரக்டர் சொன்னது கரெக்டா? டைரக்டர் தான் என்ன சொல்கிறாருன்னா CSR கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாரு. பிரான்ச் என்ன சொல்கிறாங்கன்னா நோ ரெக்வயர்மெண்ட் டு ஃபார்ம் CSR கமிட்டின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது கரெக்டு? பிரான்ச் சொல்கிறது கரெக்டு. ஏன் அப்படின்னா அவங்களோட CSR ஆப்ளிகேஷன் எதை விட கம்மியாக இருக்குது? 50 lakhs விட கம்மியாக இருக்குது. ஈஸி. ஆன்சர் செக் பண்ணலாமா? வா, டேரெக்டாக கன்க்ளூஷன் போயிடலாம். இது எல்லாமே ப்ரொவிஷன். ஓகே? ஸோ ப்ரொவிஷன் ரீட் பண்ணிக்கோ. வா, கன்க்ளூஷன் போகலாம். So, in terms of the above provision, since the amount to be spent by Indian branch of Chicago Bricks Incorporation under subsection 5 does not exceed 50 lakhs rupees, the requirement under subsection 1 for constitution of the Corporate Social Responsibility Committee shall not be applicable, and the functions of the such committee provided under the section shall in such case be discharged by the Board of Directors. Therefore, the view of Chicago Bricks Incorporation is not correct as to applicability of formation of CSR committee in this case, and the function of such committee be discharged by the Board of Directors of the Indian branch company. Easy. இது வந்து நார்மலாக CSR applicability டெஸ்ட் பண்ணுற டைரக்ட் கொஷின் கிடையாது. அப்போ நீங்கள் நிறைய கேல்குலேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது நீ கேல்குலேட் பண்ணும்போது நீ நிறைய பாயிண்ட்ஸ் யோசிக்கணும். இப்போ நீ வெறும் அந்த ப்ராஃபிட்டை மட்டும் கேல்குலேட் பண்ணிட்டு CSR ஆப்ளிகேஷன் அப்ளிகபிள், அதனால எதுவும் எனக்கு அப்ளிகபிள், CSR அப்ளிகபிலிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, அதனால நான் CSR கமிட்டி கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு போயிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அங்கே CSR கமிட்டியில் உனக்கு எதுவும் ஞாபகம் இருக்கணும், எக்ஸப்ஷனும் ஞாபகம் இருக்கணும், அந்த எக்ஸப்ஷன் கிளிக் ஆகணும். ஓகே? அப்போ நீ கொஷின் படித்தேன்னா எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணணும்னு பார்த்துக்கோ. அப்போ கீனாக படிக்கணும். ஒரு தெளிவான மைண்ட் செட்டோட எக்ஸாம் ஹாலில் இருக்கணும். அங்கே போய் போதையில் இருக்க மாதிரி எதையாவது யோசிச்சுட்டு எதையோ நினச்சிட்டு எதையோ எழுதிட்டு வந்தேன்னா மார்க்கும் ஏதோ மாதிரி போயிடும். கிளியரா? வா, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? வா. So question number 15. Stalworth Limited, a listed company having paid up share capital of 11 crores with a turnover of 100 crores and had appointed an audit committee which recommended Miss ANC and Associates, a firm of chartered accountants having such qualifications and experience as is required for appointment as the auditor of the company. The next annual general meeting was due on 30/9/2023. The board disagreed with the said recommendations of the committee and referred back to it for reconsideration. The audit committee was adamant on appointing the above firm of chartered accountants. Discuss in light of the Companies Act 2013 the course of action for board of directors to resolve the above deadlock. What would be your answer if the above situation was that of filing casual vacancy of auditors? The steps to be taken by board of directors for appointment of auditors in case there was no requirement of audit committee in the
கம்பெனி. அப்போ இந்த கொஷின் வெறும் எது மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஆடிட் கமிட்டி மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ஆடிட் கமிட்டி யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணணும் அண்ட் ஆடிட் கமிட்டி இருந்தால் அவங்க என்ன, அவங்களோட ரோல் என்ன ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ், அதுதான் இங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக ஆடிட் கமிட்டி எந்த செக்ஷன்னா செக்ஷன் 177 தான் சொல்லியிருக்காங்க. வா செக்ஷன் 177. ஸோ ஆடிட் கமிட்டி எந்த கம்பெனிஸ்லாம் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எவ்ரி லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணியே ஆகணும். அது இல்லாமல் அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனிஸ் ஹேவிங் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 10 crores or more, turnover 100 crores or more, outstanding loans or borrowings 50 crores or more. இந்த க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணி ஆகணும், ஆடிட் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியே ஆகணும். இப்போ ஒரு கம்பெனியில் ஆடிட் கமிட்டின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பர்சனை அப்பாயிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ அப்போ கம்பெனியில் யார் இருக்காங்க, ஆடிட் கமிட்டி இருக்காங்க. அப்படி ஆடிட் கமிட்டி இருந்தால் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, தே வில் ரெக்கமெண்ட் தட் எனி இண்டிவிஜுவலையோ இல்லை ஃபேமையோ யாரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு, ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு. அப்படி அவங்க போர்டு கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணால் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒன்று என்ன பண்ணலாம், அக்ரி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி தே கேன் டிஸ்அக்ரி. ஓகே, இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அக்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த பர்சனை மெம்பர்ஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, மெம்பர்ஸ் அவங்கள ஆடிட்டர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. இதே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதை அக்ரி பண்ணல, இல்லை இவனெல்லாம் என்னால் என்னவா அப்பாயிண்ட் பண்ண முடியாது, ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா தே வில் ரெஃபர் பேக் டு யார், ஆடிட் கமிட்டி. அண்ட் ஆடிட் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ரெக்கமெண்டேஷனை ரீகன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி ஆடிட் கமிட்டி ரீகன்சிடர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இன்னொரு புது ஆளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு. தென் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்கள மெம்பர்ஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் சம் கேசஸில் ஆடிட் கமிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை நான் சொன்ன ஆள் தான் நீ என்ன பண்ணி ஆகணும், அப்பாயிண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பெருசாக இவங்களோட கன்சிடரேஷன் ரெஃபர் பேக் பண்ணதை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கேசஸில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று தே கேன் அக்ரி வித் த ஆடிட் கமிட்டி அண்ட் அவங்க முன்னாடி யார் சொன்னாங்களோ அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இல்லாட்டி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஷுட் ரெக்கார்ட் த ரீசன்ஸ் ஃபார் டிஸ்அக்ரிமெண்ட் அண்ட் சென்ட் இட்ஸ் ஓன் ரெக்கமெண்டேஷன் டு த மெம்பர்ஸ். இல்லை அந்த கம்பெனிக்கு ஆடிட் கமிட்டின்னு ஒன்று தேவையே இல்லை அப்படின்னு சொன்னால் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை என்ன பண்ணிடுவாங்க, தே வில் டைரக்ட்லி ரெக்கமெண்ட் அன் இண்டிவிஜுவல் ஆர் ஃபர்ம் டு த மெம்பர்ஸ் and members will appoint the auditors. ஸோ இந்த கேஸில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஸோ ஸ்டால்வர்த் லிமிடெட் அவங்களோட டர்ன் ஓவர் 100 crores மேலே இருக்கனால அவங்க யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா ஆடிட் கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஆடிட் கமிட்டி ஏஎன்சி அண்ட் அசோசியேட்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் எப்போ நடக்குதுன்னா 39 அப்போ நடக்குது. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிஸ்அக்ரீட். அப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு பிடிக்கல, யாரை பிடிக்கல, ஏஎன்சி அண்ட் அசோசியேட்ஸை பிடிக்கல. ஓகே, அப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆடிட் கமிட்டி கிட்ட திரும்ப ரெஃபர் பேக் பண்ணுவாங்களா. அப்படி ரெஃபர் பேக் பண்ணும்போது ஆடிட் கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் முடியாது, ஏஎன்சி அசோசியேட்ஸ் தான் நீ என்னவா போடணும், ஆடிட்டராக போடணும்னு சொல்கிறாங்க. உன்னோட கொஸ்டின் என்ன, இன் த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டு ரிசால்வ் த அபவ் டெட்லாக். அப்போது ஆடிட் கமிட்டி இப்படி நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணலாம், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணலாம்னா ஒன்று அவங்க சொல்கிற ரெக்கமெண்டேஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு மெம்பர்ஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி என்ன ரீசன் ஃபார் டிஸ்அக்ரிமெண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்களே அவங்களோட என்ன கொடுக்கலாம், ஓன் ரெக்கமெண்டேஷனை கொடுக்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். Then the steps to be taken by board of directors for appointment of auditors in case there was no requirement of audit committee in the company. அப்போ அந்த கம்பெனியில் ஆடிட் கமிட்டின்னு ஒன்று தேவையே இல்லைன்னு வச்சுக்கோ, யாரே டேரெக்டாக ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே டேரெக்டாக மெம்பர்ஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க, மெம்பர்ஸ் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. So answer read பண்ணு. According to section 177, in every listed public company an audit committee shall be constituted by the board of directors and audit committee under section 177 the committee and in cases where such committee is not required to be constituted, board shall take into consideration qualifications and experience of individual or a firm proposed to be considered for appointment as auditor and whether such qualification and experience are commensurate with the size and requirements of the company. The audit committee shall recommend the name of individual or a firm as auditor to the board for consideration. The board shall consider and recommend an individual or a firm as auditor to the members in the annual general meeting. If the board disagrees with the recommendation, it shall refer back the recommendation to the committee for reconsideration, citing the reasons for such disagreement. So அந்த provision அப்படியே மொத்தமாக எழுதிட்டாங்களா, இங்கே வா கன்க்ளூஷன் ரீட் பண்ணு.
So, in the given question, board shall record reasons for disagreement with the committee and send its own recommendation for consideration to the members, and board may fill any casual vacancy of the office of an auditor in within evlo days, 30 days. And case number 2, in case there was no requirement of appointment of audit committee, then board shall recommend to the members in the AGM the name of an individual or firm which can be appointed as auditor after considering qualification and experience of such individual or firm and other matter as laid therein. Paka? Super. Question number 16. Sharp Surgical Limited is a public limited listed company engaged in the manufacture of surgical instruments with a nationwide chain of leaders and retailers to facilitate the trade. It was incorporated on 2020. It has a paid up capital of 350.10 crore with free reserves 156.70 crores with a secured business term loan of 56 crores from GHL Bank Private Limited as at 31/3/2025. Lambell and Associates Chartered Accountants were appointed to conduct statutory audit for the financial year 24-25 of the aforesaid company. During the audit of accounts, Mr. Lambell, the senior partner of the auditing firm, shared the following observation with Mr. Sharp, one of the promoter directors of the aforesaid company. Out of the above term loan, rupees 3.15 crores were suspected to be used for a purpose other than the business in providing another unsecured loan to private individuals in the company. Mr. Reith, one of the officers in the company, was suspected to siphoned an amount of 0.15 crores. Siphoned na ஒன்னும் கிடையாது, withdraw பண்ணிட்டான், எடுத்துட்டான். அங்கேருந்து காசை எவ்வளோ எடுத்துட்டான்? 0.15 crores எடுத்துட்டான். So, Mr. Lambell, having reasons to believe for the above frauds within 2 days of such detection, informed the audit committee and asked it for its reply so that central government can be informed of the suspected fraud of rupees evlo crores, 3.15 crores. Further, he emphasized to mention the case of suspected siphoning of rupees 0.15 crore to the audit committee. Mr. Sharp requested the auditors not to report any matter to the central government. Rather, they can mention both the above matters in the director's report to be prepared under section 134. The above request of Mr. Sharp was based on the reasoning that it was only a case of suspected fraud and the same is a matter of investigation on part of the company. Kritika is right, 1 crore or more. Considering the applicable provisions under the Companies Act 2013, decide upon the following: whether Lambell and Associates Chartered Accountants should restrict the reporting of above suspected fraud of rupees 3.15 crore as requested by Mr. Sharp, what is the correct procedure to be followed by the auditor in such cases, and what would be the correct procedure for suspected siphoning of rupees 0.15 crore by the ஆடிட்டர் ஆஃப் த கம்பெனி. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக கம்பெனியில் ஃப்ராடு நடந்திருக்கு. எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னா, 3.15 crores. யார் ஆடிட்டர்ஸ்னா லாம்பெல் அண்ட் அசோசியேட்ஸ் தான் ஆடிட்டர்ஸ். ஓகேவா? அவங்க ஆடிட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, 3.15 crores வந்து என்ன ஆயிருக்குன்னா பிஸ்னஸ் பர்பஸ் இல்லாமல் வேறு பர்பஸ்க்காக எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அப்போ அது ஒரு ஃப்ராடு. இன்னொன்று என்ன நடக்குது அப்படின்னா, மிஸ்டர் ரீத்தன் கம்பெனியில் ஒரு ஆஃபீஸர் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நைஸாக கம்பெனிலேருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆட்டை போட்டுறான்? 0.15 crores ஆட்டை போட்டுறான். ஓகேவா? இது ரெண்டும் ஆடிட்டர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஆடிட்டர் கண்டுபிடிச்சோன்னா அவர் யார்கிட்ட போய் சொல்கிறாருன்னா, அவரோட வேலை என்னதுன்னா கம்பெனிகிட்ட சொல்கிறது. அவர் போய் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஓகே, அப்படி இன்ஃபார்ம் பண்ணுறப்போ மிஸ்டர் ஷார்ப் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ என்ன பண்ணாத, இந்த விஷயத்தை பற்றி உன் ஆடிட் ரிப்போர்ட்டில் சொல்லவே சொல்லாத, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சொல்லவே சொல்லாத. ஓகே, நாங்கள் இதை வந்து என்ன பண்ணிக்கிறோம், எங்களோட டைரக்டர்ஸ் ரிப்போர்ட்டில் நாங்கள் அதை சொல்லிக்கிறோம், ஏன்னா இது வெறும் சஸ்பெக்டட் ஃப்ராடு தான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நான் உன்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, வெதர் லாம்பெல் அண்ட் அசோசியேட்ஸ் அக்கௌண்டன்ட் ஷுட் ரெஸ்ட்ரிக்ட் த ரிப்போர்ட்டிங், அவங்க ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கணுமா அப்படின்றத அவங்களோட கொஸ்டின். ஓகே, அண்ட் 0.15 crores அவன் ஆட்டை போட்டால, அதுக்கு லாம்பெல்லோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது எந்த செக்ஷனில் டீல் பண்ணுறாங்க அப்படின்னா, செக்ஷன் 143(12) ஃப்ராட் ரிப்போர்ட்டிங்கில் தான் இதை டீல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் என்னன்னு ரிவைஸ் பண்ணலாம்பா. செக்ஷன் 143.
So section 143 talks about another reporting of fraud. If the auditor of the company in the course of performance of his duties has reasons to believe that an offense involving fraud is committed against the company by yaru officer or employee and the amount involved is 1 crore or more இருந்தா ஆடிட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக அந்த கம்பெனியில் ஆடிட் கமிட்டி இருந்தால் ஆடிட் கமிட்டி கிட்ட போய் சொல்லணும், இல்லாட்டி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ட்டு சொல்லணும். எவ்வளோ டேஸில் சொல்லணும்னா வித்தின் 2 டேஸில் சொல்லணும். அண்ட் அதோட அவங்க கிட்டேருந்து ரிப்ளை எவ்வளோ டேஸில் வாங்கணும், 45 டேஸில் வாங்கணும். அப்படி ரிப்ளை அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஆடிட்டர் அவரோட ரிப்போர்ட்டு தென் அவருக்கு கிடைச்ச ரிப்ளை அண்ட் அவரோட கமெண்ட்ஸ் ஆன் த ரிப்ளை அதை சேர்த்து யார்கிட்ட கொடுக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொடுக்கணும். வித்தின் எவ்வளோ டேஸ், 15 டேஸ். இப்போ ஆடிட்டருக்கு என்ன கிடைக்கல, ரிப்ளை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஆடிட்டர் அவரோட அவர் கையில் அவரோட ரிப்போர்ட் மட்டும்தான் இருக்கும். அது இல்லாமல் அவர் என்ன பண்ணுவார்னா கம்பெனியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட போட்டு கொடுத்துருவார். என்னன்னு போட்டு கொடுத்துருவார்னா நான் இந்த மாதிரி அவங்ககிட்ட ரிப்ளை கேட்டேன், அவன் எனக்கு ரிப்ளை தரல அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே என்ன பண்ணிடுவார், போட்டு கொடுத்துருவார். யாரையும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ இல்லை ஆடிட் கமிட்டியோ யாரையாவது அவங்கள போட்டு கொடுத்துருவார். இதுதான் ஆடிட்டர் பண்ணுவார். ஓகே, இது எந்த கேஸில் அப்படின்னா ஃப்ராடு எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோக்கு மேலே இருந்தா 1 crore ஆர் அபவ் இருந்தா. இதே லெஸ் தேன் 1 crore இருக்குது என்னோட அமௌண்ட் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் ஆடிட் கமிட்டி கிட்ட எவ்வளோ டேஸில் இன்டிமேட் பண்ணால் போதும், 2 டேஸில் இன்டிமேட் பண்ணால் போதும். அண்ட் நான் ரிப்போர்ட் கொடுக்கும்போது அந்த ரிப்போர்ட்டில் நேச்சர் ஆஃப் ஃப்ராடு, அப்ராக்சிமேட் அமௌண்ட்டு அண்ட் பார்ட்டிஸ் இன்வால்வ்டை பற்றி நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். கிளியரா? தென் இப்போ நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா அது எந்த மோட்லலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒன்று ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் டியூ வழியாக கொடுக்கலாம் ஆர் ஸ்பீட் போஸ்ட். அண்ட் இந்த 2 மெத்தடில் கொடுக்கலாம். இது வந்து போஸ்ட்டில் இந்த 2 மெத்தடில் கொடுக்கலாம். இதோட சேர்த்து நான் எதுலேயும் கொடுக்கணும், இமெயில்லையும் அந்த விஷயத்த சென்ட் பண்ணணும். இது மட்டும்தான் ஆக்டில் சொன்ன ஒரே ஒரு கேஸு. எந்த கேஸு? அதில் போஸ்ட்டும் அனுப்பணும், என்னவும் அனுப்பணும், இமெயிலும் அனுப்பணும். ஓகே, ஆக்சுவலி திஸ் பார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 143(12) மோஸ்ட் ஆஃப் த அட்டம்ஸில் இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வந்துடும். ஓகே, அப்போ 143(12) டாக்ஸ் அபவுட் என்னது, ரிப்போர்ட்டிங் ஆஃப் ஃப்ராட். ஃப்ராடு 1 crore அபவ் இருந்தால் 2 டேஸில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் ஆடிட் கமிட்டிட்ட சொல்லுவேன், 45 டேஸில் ரிப்ளை வாங்குவேன். ரிப்ளை கிடச்சிச்சின்னா ரிப்போர்ட்டு, ரிப்ளை, கமெண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 15 டேஸ் அனுப்புவேன். அப்படி ரிப்ளை கிடைக்காட்டி ரிப்போர்ட்டு அண்ட் நோட் தட் தே டிடன்ட் ரிப்ளையை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அனுப்பிடுவோம். கரெக்டாக? இதே 1 crore விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வித்தின் 2 டேஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் ஆடிட் கமிட்டி கிட்ட நம்ம இன்டிமேட் பண்ணிடுவோம். தென் ரிப்போர்ட்டில் நேச்சர் ஆஃப் ஃப்ராடு, அமௌண்ட்டு, அப்ராக்சிமேட் அமௌண்ட்டு, தென் பார்ட்டிஸ் இன்வால்வ்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சென்ட் பண்ணிடுவோம். கிளியர்? ஸோ இந்த கேஸில் என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ராடு வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு ஃபஸ்ட்டு கேஸில் 3.15 crores. அப்போனா 1 crore மேலே போயிடுச்சு. அப்புறம் 1 crore மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இவர் என்ன பண்ணி தான் ஆகணும், வித்தின் 2 டேஸ் இன்டிமேட் பண்ணிவிட்டு ரிப்ளை வாங்கி அந்த ரிப்ளை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஹீ கேனாட் ரெஸ்ட்ரிக்ட். அண்ட் அவங்க என்ன ப்ரொசீஜர்னு கேட்டிருக்காங்க. ப்ரொசீஜர்னால் நம்ம இப்போ அந்த ப்ரொவிஷனில் படித்தோம்ல அதே ப்ரொசீஜர் தான். 2 டேஸில் இன்டிமேட் பண்ணணும், 45 டேஸில் ரிப்ளை வாங்கணும், தென் ரிப்போர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 15 டேஸில் அனுப்பணும். ரிப்ளை வராட்டி ரிப்போர்ட்டு அண்ட் நோட் தட் தே டிடன்ட் ரிப்ளையை நம்ம 15 டேஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். இதுதான் ப்ரொசீஜர். செகண்ட் கேஸ் என்னது, 0.15 crore யார் ஆட்டையை போட்டா, மிஸ்டர் ரீத் ஆட்டையை போட்டான்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு ஆடிட் கமிட்டி கிட்ட 2 டேஸில் இன்டிமேட் பண்ணணும். தென் ரிப்போர்ட்டு என்ன அமௌண்ட்டு யார் இன்வால்வ்டு அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம இன்டிமேட் பண்ணணும். அதான் இங்கே ஆன்சர். ஈஸி. ஸோ நேச்சர் ஆஃப் ஃப்ராட், அப்ராக்சிமேட் அமௌண்ட், பார்ட்டிஸ் இன்வால்வ்ட் அண்ட் ரெமடியல் ஆக்ஷன்ஸ். ஈஸி. சூப்பர். வா. தென் கொஷின் நம்பர் 70. Miss Strong Steel's Limited Liability Partnership firm was incorporated on 1st April 2010 with ethana partners, 10 partners. The LLP had very good business and made considerable profits during the past years. Recently, due to obsolete practices, Miss Strong Steel's Limited LLP started making loss. Also, Miss Strong Steel's LLP did not file its annual returns from 2020 to 21. 3 partners decided that LLP would be wound up by the tribunal. The remaining partners objected to it. Referring to Section 64 of Limited Liability Partnership Act 2008, can tribunal pass an order to wound up Mrs. Strong Steel? Also state the provisions and penalty for not filing annual return with the registrar. அப்போ LLPல annual return ஃபைல் பண்ணல அப்படின்னு சொன்னால் எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் டைம்னா 5 years வரைக்கும் நமக்கு டைம் கொடுப்பாங்க. 5 consecutive yearsக்கு மேலே நீ ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படின்னா தான் உன்னோட எல்எல்பியை என்ன பண்ண முடியும்னா ட்ரைபுனலால் என்ன பண்ண லிக்விடேட் பண்ண முடியும், வைண்ட் அப் பண்ண முடியும்.
ஓகேவா? எப்போ 5 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ்க்கு நீ என்ன பண்ணல, ஆனுவல் ரிட்டர்ன் பே பண்ணல அப்படின்னா இது எந்த செக்ஷனில் சொல்கிறாங்கன்னா செக்ஷன் 64 சொல்கிறாங்க. ஓகே வா, இப்போ எல்எல்பி செக்ஷன் 64 வில் ரிவைஸ். So, circumstances in which LLP may be wound up by the tribunal. எந்த கேஸ்லாம் tribunal wound up பண்ணலாம்? First one, LLP decides that LLP be wound up by the tribunal. Second, if for the period of more than 6 months, number of partners is reduced below 2, and if LLP acted against sovereignty and integrity of India, security of the state or public order, and if LLP has defaulted in filing statements of accounts and solvency or annual return for எவ்வளோ years, 5 consecutive years, and if it is just and equitable in the opinion of the tribunal. அப்போ இந்த கேஸ்ல வந்து அவங்க எவ்வளோ இயர்ஸ்க்கு எப்போ அவங்க வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க எல்எல்பியை 2010 இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? எப்போலேருந்து அவங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணல? 2021 ஃபைல் பண்ணல. அப்போ இந்த இயர் வந்து நமக்கு என்ன இயர்? 25, 26 அப்போ 2021 2021, 21, 22, 22, 23, 23, 24, 24, 25 அப்போ 5 இயர்ஸ் அவங்க என்ன பண்ணல, ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. அப்போனா இந்த கேஸில் என்ன பண்ணலாம் ட்ரைபுனல்? தே கேன் லிக்விடேட். ஆனால் இங்கே ஆன்சரில் வந்து இங்கே ட்ரைபுனல் லிக்விடேட் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருப்பாங்க. ட்ரைபுனல் கேனாட் பாஸ் ஆர்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின், அதனால 5 இயர்ஸ் முடிஞ்சிருக்காது. அப்போது அதனால இங்கே வந்து கேனாட் பாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் நம்ம பார்க்கும்போது என்னது, tribunal can pass the order for liquidation. Then annual return file பண்ணலனா என்ன provision, எப்போ ஃபைல் பண்ணணும் அப்படின்னா within 60 days from the closure of the financial year ஃபைல் பண்ணணும். அண்ட் அது ஃபைல் பண்ணால்ட்டி அவங்களுக்கு என்ன பெனால்ட்டினா எல்எல்பிக்கு 100 per day subject to a maximum of 1 lakh and every designated partner ₹100 per day subject to a maximum of 50,000 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பெனாலிட்டி. ஈஸி. Then question number 18. A, B, C and D are partners of Alpha LLP and have equal share in the profits and losses of LLP. A has made an agreement to transfer 70% of his share in the profits of Alpha LLP to his daughter X. X wanted to access information about the trading transactions of Alpha LLP, claiming that she is entitled to information as she receives a percentage of profits from LLP. The partners refused to grant her access. Does X have an remedy against the denial according to the provisions of Limited Liability Partnership Act 2008? Are the partners correct in denying access to X? Whether X has any remedy against the denial? Actually இங்கே என்ன நடக்குது அப்படின்னா எல்எல்பியில் ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவரோட ப்ராஃபிட்டை யாருக்கு ஷேர் பண்ணுறாரு? அவரோட டாட்டருக்கு ஷேர் பண்ணுறாரு. ஓகே, இப்போ ப்ராஃபிட்டை டாட்டருக்கு ஷேர் பண்ணுறதுனால டாட்டரால் வந்து எல்எல்பியோட மேனேஜ்மெண்ட்டில் இன்டர்ஃபியர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் எல்எல்பியோட மேனேஜ்மெண்ட்டில் என்ன ஆக முடியாது, இன்டர்ஃபியர் ஆக முடியாது. அவளுக்கு ப்ராஃபிட்டில் ஷேர் கிடச்சிருக்கு, அவ்வளோதான். அப்போ இந்த கேஸில் என்னது, எக்ஸோட டஸ் எக்ஸ் ஹாவ் எனி ரெமடி எகெயின்ஸ்ட் த டினையல்? நோ, எக்ஸுக்கு வந்து எந்த விதமான எண்ணமும் கிடையாது, ரெமடியும் கிடையாது. அவளால் என்ன பண்ண முடியாது, மேனேஜ்மெண்ட்டில் எந்த விதமான ஆக்சஸும் பண்ண முடியாது. இதுதான் ப்ரொவிஷன். ஸோ ரீட். According to Section 42 of Limited Liability Partnership Act 2008, the rights of a partner to a share of profits and losses of the LLP and to receive distribution in accordance with Limited Liability Partnership Agreement are transferable either wholly or in part. The transfer of right pursuant to this section does not by itself entitle the transferee or assignee to participate in the management or conduct of activities of LLP or access information concerning the transaction of LLP. In the given question, the partners of Alpha LLP are correct in denying access of information about trading transaction to X. X does not have any remedy against the denial by partners of Alpha LLP. Easy. லைவ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கா? எஸ், சூப்பர். ஐ நோ நம்ம சொன்ன டைம் விட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இட்ஸ் ஓகே, இட் இஸ் யூஸ்ஃபுல். யாரும் தயவு செஞ்சு லைவ் விட்டு வெளியே போகாத. ஏன் அப்படின்னா
இந்த கொஷின்ஸ்லாம் நீ அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு டைம் இருக்காது, நீ ப்ரெஷரில் பார்க்காம போயிடுவேன். ஸோ அதனால தான் நம்ம லைவில் இப்போயே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ கூடயே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மொத்தமாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ரொம்ப நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகாது. இன்னும் ஒரு 15 to 20 மினிட்ஸில் நானே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா அடுத்து GCA IOSலாம் தியரிஸ் தான். அந்த கொஷின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி டாக்குமெண்ட்டில் இருக்குது. அந்த கொஷின்ஸ் நீயாவே ரீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ப்ராக்டிக்கலாக அப்ளிகேஷன் கொஷின்ஸ் மட்டும் நம்ம இங்கே சால்வ் பண்ணிடலாம். என் கூட லைவ்லேயே வந்து சால்வ் பண்ணி முடிச்சிடு. வா, கொஷின் நம்பர் 19. So, Harish, Priyam and Priyash are 3 advertising professionals specialized in the field of creating short advertisement films for various fast-moving consumer goods companies. They have been engaged in their business separately as sole proprietors but have now decided to join hands and form a limited liability partnership. 10/4/2024, the e-form Run LLP is filed, thereby to reserve the name of the LLP as HPP and Associates LLP, which has been approved by the registrar along with the e-form. The e-form FI LLP has also been filed containing the details of partners and their consent. Meanwhile, even after incorporation as HHP and Associates LLP on 30/4/2024, the LLP could not finalize the LLP agreement as Harish and Priyam have agreed to contribute 1.15 crores to LLP, whereas Priyash has desired and insisted to monetize his future service for 1 year to the LLP as his capital contribution, which has been opposed by the other 2 partners as beyond law. However, a consensus was drawn between the above 3 and common consensus LLP agreement was submitted on April 25/2024. The LLP has further planned to induct Srijan Cooperative Society as one of its partners. Considering the provisions of LLP Act 2008, answer the following. First question, whether registrar would accept the LLP agreement so submitted after 20 days of incorporation as in compliance with law. Actually, இங்கே எப்போ incorporate பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 34 அன்னைக்கு incorporate ஆகிடுது LLP. ஓகேவா? ஆனால் இவங்க அந்த ஃபார்மை அக்ரிமெண்ட்டை எப்போ சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா 25/2024 தான் சப்மிட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இன்கார்பரேட் பண்ணி நமக்கு 30 days டைம் இருக்குது ROC கிட்ட ஃபைல் பண்ணுறதுக்கு. இங்கே அவங்க என்னைக்கு இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க? 34/2024. அப்போ 34லேருந்து 30 daysனால் என்னைக்கு வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும்? 35/2024 2024 வரைக்கும் இருக்குமா? கரெக்டாக 1 month டைம், 30 days டைம். இவங்க எப்போவே பண்ணிட்டாங்க? 25/2024 பண்ணிட்டாங்க. கரெக்டாக? அப்போ 25/2024 பண்ணதுனால 20 daysல பண்ணதுனால ரெஜிஸ்டார் என்ன பண்ணலாம்? தாராளமாக இவங்களோட அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணலாம். Then, whether the opposition of desire of Priyash on matter and form of his capital contribution is correct. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா 3 பேர் இருக்காங்களா? யார் யார் இருக்கா? ஹரிஷ், பிரியம், பிரியஷ் அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. இதில் ஹரிஷும் பிரியமும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க? 1.15 crores கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பிரியஷ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் என்ன பண்ணல, அமௌண்ட்டாக கான்ட்ரிபியூட் பண்ணல, நான் ஃப்யூச்சரில் LLPக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், அந்த சர்வீஸனோட என்னவா இருக்கட்டும், கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், கேபிட்டல் கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படி இருக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக இருக்கலாம். LLPயோட கேஸில் டான்ஜிபிள் அசெட்டாக இருக்கலாம், இன்டான்ஜிபிள் அசெட்டாக இருக்கலாம், மானிட்டரி வேல்யூவோட இருக்கலாம், இல்லை இன் மணி இல்லாமையும் இருக்கலாம். ஓகே, தட் மீன்ஸ் இன் மணி இல்லாமல் அப்படின்னு சொன்னால், இன் கைண்டுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அவனோட சர்வீஸ் மூலியமாக கூட அவனோட என்ன இருக்கலாம்னா கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் இருக்கலாம். ஸோ இந்த கேஸில் பிரியேஷ் வந்து என்ன பண்ணலாம்? அவனோட சர்வீஸ் மூலியமாக கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். ஸோ அப்போசிஷன் ஆஃப் த டிசைர் ஆஃப் பிரியேஷ் வந்து இங்கே நாட் வேலிட். Then, whether Srijan Cooperative Society can be inducted as a partner in the LLP. Cooperative Society-யை நம்ம LLPயில் பார்ட்னராக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால், LLPயில் ஒரு பாடி கார்ப்பரேட் பார்ட்னராக இருக்கலாம். ஆனால் பாடி கார்ப்பரேட் டெஃபினிஷன் LLPயில் சொல்லும்போது அவங்க அந்த பாடி கார்ப்பரேட்டில் எதை இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்ரீஜன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி LLPயில் என்னவா இருக்க முடியாது? பார்ட்னராக இருக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு ஆன்சர், எவ்ரி LLP shall file information with regard to the LLP agreement in Form 3 with the registrar within evlo days? 30 days of the date of incorporation. Proviso to the above rule also specify that if changes, if any, made therein shall be filed with the registrar within 30 days. So, in terms of above provision, registrar will accept the LLP agreement which has been submitted after evlo days, 20 days of incorporation in compliance with law.
Then case 2ல பிரியேஷோட கேஸ் கான்ட்ரிபியூட் பண்ணலாமா வேணாமா. ஸோ பிரியேஷ் plea for contributing his future service for 1 year to LLP as his capital contribution is tenable and therefore the other partners not correct in opposing Priyesh for the same. Then according to section 5, any individual or body corporate may be a partner in LLP. Definition of body corporate as under LLP Act 2008 does not include a cooperative society registered under any law for the time being in force. Hence, Srijan Cooperative Society cannot be inducted as partner in LLP. Easy. Super. Question number 20. Mr. L was employed as a fashion designer in Elegant Textile Limited, a public limited company in Gurugram, India. During the financial year 23-24, he had efficiently provided his services for 183 days during the above said period. On 1/4/2024, Mr. H, the human resource manager of Jeff Fashion Limited, Paris, offered him a better employment opportunity in the company. On 2/4/2024, Mr. L left India for taking up employment as a production controller at Jeff Fashion Limited in Paris. On 30/4/2024, he flew back to India for a 10-day family function in Manali, India. In light of the provisions of the Foreign Exchange Management Act 1999, elucidate the residential status of Mr. L. On his return for attending the family function 30/4/2024, in case instead of vacation, he joins an employment in an Indian company after arriving on 30/4/2024. இங்க எங்க என்ன கேக்குறாங்கன்னா FEMAல residential status test பண்றாங்க கரெக்ட்டா? So FEMA. First we will revise the provision once. Okay. 2 clause 5. Yes. So a person resident in India. FEMA பொறுத்த வரைக்கும் எப்போ ஒரு பர்சனை ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம்னா இஃப் he is a person residing in India for more than எவ்வளோ டேஸ் 182 days during the preceding financial year. அப்போ லாஸ்ட் இயரில் அவன் எவ்வளோ டேஸ்க்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும் 182 டேஸ்க்கு மேலே இருக்கணும். பட் இதில் சில பேரை இன்க்ளூட் பண்ண மாட்டோம். யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ண மாட்டோம் அப்படின்னா a person who has gone out of India for employment or business or occasion or any other purpose for an uncertain period. அப்போது ஒருத்தர் 182 டேஸ்க்கு மேலே இருந்தாலும் ஆனால் இந்தியா விட்டு அவன் என்ன பர்பஸ்க்காக போயிருந்தா எம்ப்ளாய்மெண்ட் business or occasion or any other purpose for an uncertain period இந்தியா விட்டு வெளியே போயிருந்தா அவனை நான் என்னவா கன்சிடர் பண்ண மாட்டேன் person resident in இந்தியாவா கன்சிடர் பண்ண மாட்டேன். Then a person who has come to or stays in India otherwise than for employment, business or vacation or any other purpose for an uncertain period இருந்துச்சுன்னா அவனையும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா person resident in இந்தியாவா ட்ரீட் பண்ண மாட்டேன். Then any person or a body corporate registered or incorporated in India and an office, branch or agency in India owned or controlled by a person resident outside India and an office, branch or agency outside India owned or controlled by a person resident in India. இவங்களெல்லாம் தான் நான் என்னன்னு ட்ரீட் பண்ணுவேன்னா person resident in Indiaன்னு ட்ரீட் பண்ணுவேன். இப்போ இந்த கேஸில் யார் மிஸ்டர் எல்லா அவர் என்னவா இருந்திருக்காருன்னா ஃபேஷன் டிசைனர் இன் எலகண்ட் டெக்ஸ்டைல் லிமிடெட் இந்தியாவில் தான் இருந்திருக்கார் டியூரிங் த இயர் எப்போ 23-24. He had efficiently provided service for எவ்வளோ டேஸ் 183 days. அப்போ 23-24ல 183 days இருந்திருக்கான். அப்போனா இங்கே அவங்க எந்த இயரோட ரெசிடென்ஷியல் கேட்குறாங்கன்னா 24-25ஓட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஆன் 1/4/2024 Mr. H, யார் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் ஆஃபர்ட் ஹிம் அ பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கம்பெனி எங்கே இருக்குது அந்த கம்பெனி பாரிஸில் இருக்குது. on 2/4/2024 Mr. L left India for taking up என்ன employment as a production controller. அப்போது அவன் ப்ரீவியஸ் இயரில் 183 days இருந்திருக்கான் which is more than என்ன 182 days. அப்போனா அந்த பொசிஷனில் பார்த்தா he is a person resident in India. ஆனால் அவன் என்ன ஆயிருக்கான் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக 2/4 அன்னைக்கு வெளியே போயிட்டான் கரெக்டா. அப்போது அவன் என்னைக்கு வெளியே போகிறானோ அன்னையிலேருந்து அவனை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிடுவோம் அப்படின்னா பர்சன் நாட் ரெசிடென்ட் இன் இந்தியாவா கன்சிடர் பண்ணிடுவோம். கிளியரா? தென் அதான் ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ அதுக்கப்புறம் அவன் என்ன ஆகுறான் left India for taking up employment as a production. Then on 30/4/2024 he flew back to India for a 10-day family function in India. அப்படின்னாலும் அவன் என்ன தான் பர்சன் நாட் அ ரெசிடென்ட் இன் இந்தியா தான் கரெக்டா. தென்
Second case என்னது? In case instead of vacation he joins an employment in an Indian company after arriving on 30/4/2024. அப்போ 30/4/2024 அவன் இந்தியாவுக்கு வந்தது எம்ப்ளாய்மெண்ட்டோட பர்பஸ்க்குன்னு வச்சுக்கோ. அப்போ அவனை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுவோம்? பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியாவா, பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவா? பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு கன்சிடர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ரீட் பண்ணு. According to section 2 clause V of Foreign Exchange Management Act, person resident in India means a person residing in India for more than 182 days during the course of preceding financial year, but does not include a person who has gone out of India or who stays outside India for or on taking up employment besides with other specified purpose outside India. In the given question, Mr. L will be treated as a person resident outside India from EPO 2/4/2024 till the time he works with Jeff Fashion Limited in Paris, as he has gone out of India for or on taking up employment outside India. His return to India for 10 days to attend a family function will not alter his residential status. Then, Mr. L will be treated as a person resident in India from the day he joins in employment in India, that is after arriving on 30/4/2024. Easy. Super. Next is question 21. Define the term person as per General Clause Act 1897. Discuss which of the following will be treated as a person, an idle, a public body, a company. அப்போ பர்சன்னா யாரெல்லாம் ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் படி பர்சன்னா, பர்சன் ஷால் இன்க்ளூட் யார்? எனி கம்பெனி, an association or body of individuals whether incorporated or not. இதான் டெஃபினிஷன். அப்போ பர்சன்னா யார் யார்? எனி கம்பெனி, அசோசியேஷன் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட். அப்போ இதுலேருந்து ஐடில் வந்து என்னது? பர்சனா இல்லையா அப்படின்னா an idle is a யார்? juristic person. A juristic person is a legal entity with a legal personality that is recognized by law, hence an idle is a person. Then second one யார்? A public body to be a person not always set up by a statute. It may be set up by government by exercising its executive function. A public body is a legal entity and it is treated as a person. Then a company, definition of person includes a company, thus a company is a person. Supera. Then live students, இப்போ இதுலேருந்து GCA and interpretation of statutes வந்து ஸ்டார்ட் ஆகுது. Can we proceed or we can close? நீ GCA and IOS படிச்சுக்கிறியா? Actually we took half an hour schedule time விட நம்ம ஜாஸ்தி ஒரு half an hour எடுத்திருக்கோம். So I think we can close with this because GCA க்கு அப்புறமா can we proceed? Okay, so you know 4 questions are, so we will proceed. Come. So question number 22. Explain briefly any 4 effects by repeal of an existing act by central legislation enumerated in section 6 of the General Clause Act 1897. So section 6, effect of repeal, direct question. So effect of repeal na, repeal will not affect it will not revive anything not enforced or prevail during the period at which repeal is affected or affect prior management or legislation that is repealed or not, and affect any claim, privilege, responsibility or debt obtained, ensured or sustained under any legislation so repealed, or affect any punishment, forfeiture or penalty sustained with regard to any offence committed as opposed to any legislation, or affect any injury, litigation or remedy with regard to such claim, privilege, debt or responsibility, or any inquiry, litigation or remedy may be initiated, continued or existed. This is the direct question, section 6, effect of repeal. Then section 23. What are the differences between interpretation and construction in the legal context, and how do these two concepts relate to each other as per interpretation of statute? Interpretation and construction ரெண்டு term இருக்கு. இந்த ரெண்டுக்குமே பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது.
பட் நம்ம ஆனால் இங்கே இந்தியன் லாலேயோ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டுமே எப்படி தான் யூஸ் பண்ணுவோம்னா இன்டர்சேஞ்சபிளாக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரீட் த டூ டேர்ம்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் யூஸ்ட் இன்டர்சேஞ்சபிளி டு denote a process adopted by the courts to ascertain the meaning of legislature from the words with which it is expressed. These two terms have different connotations. Interpretation is the art of ascertaining the meaning of the words and the true sense in which the author intended that they should be understood. Thus, where the court adheres to the plain meaning of the language used by the legislature, it would be interpretation of the words. But where the meaning is not plain, the court has to decide whether the wording was meant for the situation before the court. Here, the court would be resorting to construction. Conclusions drawn by means of construction or within the spirit, though not necessarily within the letter of law. அதாவது இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இன்டர்பிரிட்டேஷன்னா நம்ம ஒரு ஆக்டை படிக்கும்போது அந்த லா மேக்கர் எதை நினச்சி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி அவரோட இன்டென்ஷனை வச்சு நம்ம அதோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இன்டர்பிரிட்டேஷன். கன்ஸ்ட்ரக்ஷன்னா வெறும் லிட்ரலாக அவர் சொன்ன மீனிங்கை நம்ம யோசித்து டிஃபைன் பண்ணாமல் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இந்தியன் லாஸில் மோஸ்ட்லி இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எப்படி தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்டர்சேஞ்சபிளாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈஸி தென். ஸோ question number 24. The adjudicating authority under FEMA Act 1999, based on the complaints received in writing from the officer authorized by the central government, had issued show cause notice to the following persons accused of committing contravention under the Act to show cause as to why an inquiry should not be held against them as follows. So first one, யாருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னா குளோபல் ஷிப்பிங் லிமிடெடுக்கு அனுப்பியிருக்காங்க. இவங்களோட கான்ட்ரவென்ஷன் என்னென்னா, மேட் ரெமிட்டன்ஸ் ஃபார் மெம்பர்ஷிப் ஆஃப் PNI club without taking requisite approval. Replied by the accused person to show cause notice. The amount for the same was remitted through the RFC account and EFC account respectively, for which no approval was required. தென் செகண்ட் யாருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா சிம்ஃபோனிக் லிமிட்டெடுக்கு அனுப்புகிறாங்க. சிம்ஃபோனிக் லிமிடெட் ஹஸ் என்ன அவங்க பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணியிருக்காங்கன்னா, மேட் ரெமிட்டன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எவ்வளோ 1,10,000 டு BMT Incorporation, a US company, without taking requisite approval as reimbursement of pre-incorporation expenses incurred for setting up the company by bringing investment of 18 crores into India. 1 USD is equal to எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு 75 கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க நோட்டீஸ்க்கு ரிப்ளை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, such remittance does not exceed the limit as specified, so no approval was required. In the context of the aforesaid case scenario, examine in lights of the provisions of FEMA Act 1999 and its rules and regulations the validity of the contentions made by aforesaid person. அப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த ரீசன் கொடுத்துருக்காங்களா, இந்த ரீசன் வேலிடா இன்வாலிடா, அதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் யாருக்கு அனுப்பியிருக்காங்க நோட்டீஸு, குளோபல் ஷிப்பிங் லிமிட்டெடுக்கு. அவங்க பண்ண தப்பு என்னன்னு சொல்கிறாங்க, PNI கிளப்புக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெம்பர்ஷிப் பே பண்ணியிருக்காங்க. அப்படி மெம்பர்ஷிப் பே பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு டிபார்ட்மெண்ட் கிட்ட என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை என்ன வாங்கியிருக்கணும், அப்ரூவல் வாங்கியிருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ரூவல் வாங்காமல் மெம்பர்ஷிப் பே பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஆனால் நோட்டீஸ் அனுப்பினப்போ அவங்க என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா, நான் அந்த அமௌண்ட்டு எதுலேருந்து எடுத்து கொடுத்தேன்னா RFC அக்கௌண்ட் அண்ட் EFC அக்கௌண்ட்லேருந்து எடுத்து தான் நான் ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த RFC அக்கௌண்ட்டுக்கும் EFC அக்கௌண்ட்டுக்கும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம எந்த ஸ்கெடியூல் நாட் ஸ்கெடியூல் டு டிரான்சாக்ஷன் பண்ணோம்னாலும் அது RFC அக்கௌண்ட் ஒரு EFC அக்கௌண்ட் மூலியமாக பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான என்னவும் வாங்க தேவையில்லைன்னா அப்ரூவலும் வாங்க தேவையில்லை. ஸோ இந்த கேஸில் அவங்களோட கன்டென்ஷன் இஸ் வேலிட். ஓகேவா. செகண்ட் யாருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, சிம்ஃபானிக் லிமிட்டெடுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு அனுப்பியிருக்காங்கன்னா, அவங்க என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரீ இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ இந்த ப்ரீ இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்ஸ்க்கு என்ன ப்ரொவிஷன் அப்படின்னு கேட்டால் இதுதான் ப்ரொவிஷன். ஸோ அவங்களோட ப்ரீ இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோக்குள்ளே இருந்தால் அவங்க பண்ண வேண்டாம்னா 5% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் brought into India or USD $1 lakh வந்து டாலர்ஸ் விச் எவர் இஸ் ஹையர், இந்த லிமிட்குள்ளே இருந்தால் அவங்க என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா அப்ரூவல் வாங்க வேணாம். ஆனால் இந்த லிமிட்டுக்கு மேலே போணுச்சுன்னா அவங்க கண்டிப்பாக என்ன வாங்கணும்னா அப்ரூவல் வாங்கணும்.
ஓகேவா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வித்தின் த லிமிட் தான் பண்ணியிருக்கோம், அதனால எங்களுக்கு அப்ரூவல் வேணான்னு சொல்கிறாங்க. இது வேலிடா இன்வேலிடான்னு பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த லிமிட் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு லிமிட் என்னது? 5% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் brought into India or USD $1 lakh whichever is higher. அப்போ 5% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் brought into India, அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க? 18 crores கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 18 crores 5% எவ்வளோ வரும்? 18 5% 90 lakhs எவ்வளோ வரும்? 90 lakhs. ஆர் எவ்வளோ அமௌண்ட்டு? USD 1 lakhs whichever is higher. USD 1 lakh. USD 1 lakh ருப்பீஸில் கன்வெர்ட் பண்ணு இன்டூ 75 எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. அப்போனா எவ்வளோ? 75 lakhs. whichever is higher. whichever is higher? 90 lakhs. அப்போ இவங்க 90 lakhsக்கு மேலே பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணி ஆகணும்? அப்ரூவல் வாங்கி ஆகணும். ஓகே, இப்போ அவங்க பண்ணது எவ்வளோ ரெமிட்டன்ஸு? $1,10,000. அப்போ $1,10,000 இன்டூ 75 போடு. எவ்வளோ? 82,50,000. 82,50,000. ஓகே, அப்போ இவங்க பண்ண ரெமிட்டன்ஸ் அதிகமாக பண்ணியிருக்காங்களா 90 lakhs விட, இல்லை கம்மியாக பண்ணியிருக்காங்களா? 90 lakhs விட கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க, வித்தின் த லிமிட் தான் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன வேணாம்? அவங்களுக்கு அப்ரூவல் வேணாம். அவங்க சொன்னது கரெக்டு, இட் இஸ் வேலிட். அதுதான் ஆன்சராக இருக்கணும், கரெக்டாக. ஆனால் ICAI அவங்களோட ஆன்சரில் இட் இஸ் இன்வேலிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இன்வேலிட் கொடுத்துருக்காங்க. இந்த இன்வேலிட் எதனால அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, ICAI ஓட இன்டர்பிரிட்டேஷன் என்னவா இருக்குது இந்த இடத்துல அப்படின்னா, இப்போ நீ ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் பண்ணுற, ரெமிட்டன்ஸ் பண்ணுறேன்னா அதோட லிமிட்டே, ஜென்ரல் லிமிட்டே எவ்வளோவா அவங்க கன்சிடர் பண்ணுறாங்கன்னா USD 1 lakh கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, அப்படி அவங்க USD 1 lakh கன்சிடர் பண்ணுறதுனால இந்த இடத்துல அவங்களோட ரெமிட்டன்ஸ் எவ்வளோ இருந்திருக்கு? 1,10,000 USD இருக்கா? அப்போ விச் இஸ் மோர் தேன் எவ்வளோ? 1 lakh USD. அதனால இந்த இடத்துல அவங்க அப்ரூவல் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி ICAI வந்து இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் சேஃபர் டு கோ வித் ICAI ஆன்சர். இப்படி லிமிட் கால்குலேட் பண்ணி பார்த்தா இது வந்து வேலிட்னா நமக்கு தோணும். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது? ICAIயோட இன்டர்பிரிட்டேஷன் ஜென்ரல் லிமிட் வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க? 1 lakh USD வச்சுருக்கனால இந்த இடத்துல ரெமிட்டன்ஸ் எவ்வளோக்கு மேலே போகுது? 1,10,000 USD. 1,10,000 USD which is more than என்ன USD? 1 lakh USD. அதனால இந்த கேஸில் வந்து இட் இஸ் இன்வேலிட், அவங்க அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிளியரா? ஸோ ஆன்சர் செக் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு? ஸோ வேலிடிட்டி ஆஃப் கன்டென்ஷன் ஆஸ் பர் ரூல் 4 ஃபார் மேக்கிங் ரெமிட்டன்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் ஆஃப் P&I club prior approval of Ministry of Finance Insurance Division is required to be taken. No approval is required where any remittance must be made for transactions listed in Schedule 2 from RFC account and EFC account respectively. However, if payment must be made for remittance for membership of P&I, approval is required even if payment is from EFC account. Here, Global Shipping Limited was required to take approval of Ministry of Finance for making remittance of EFC account, and in case RFC account only, no approval is required. Thus, the contention is partially invalid. அப்போ RFC account only தான் வந்து என்ன தேவைன்னா no approval, EFC accountக்கு approval is required. So, here it is partially invalid. And second question, validity of contention made by Symphonic Limited. For remittances exceeding 5% of investment brought into India or USD 1 lakh, whichever is higher, by an entity in India by way of reimbursement of pre-incorporation expenses, prior approval of Reserve Bank of India shall be required. Here, Symphonic made remittances of USD 1,10,000 equivalent to 82.5 lakhs to BMT Incorporation, a US company, as reimbursement of pre-incorporation expenses for bringing investment of 18 crore into India. So, the amount remitted comes to approximately 4.58% of the investment made into India, which is lesser than prescribed limit of 5%. However, it exceeds USD 1 lakh, and so approval was required irrespective of whether the amount remitted exceeds 5% of the investment or not. Thus, the contention of Symphonic Limited is invalid. Okay, இப்போ இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுமா கிருத்திகா? ஓகே, I'll repeat. இப்போ சிம்ஃபோனிக் லிமிடெட் கேஸில் ஆக்சுவலாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவங்களோட லிமிட் வந்து எவ்வளோ? 5% ஆஃப்
amount brought into India or USD 1 lakh whichever is higher. இதுதான் அவங்களோட லிமிட். இந்த லிமிட்டை விட அதிகமாக தான் அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா ரெமிட்டன்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த கேஸில் 5% of amount remitted அப்படின்னா 90 lakhs வரும். ஆர் USD 1 lakhனா 75 lakhs வரும். whichever is higherனா 90 lakhs தான் நம்மளோட லிமிட். ஓகே, இப்போ 90 lakhs நம்மளோட லிமிட்டு. ஆனால் அவங்க ரெமிட் பண்ணது எவ்வளோ அப்படின்னா 1,10,000 USD. 1,10,000 into 75 போட்டால் எவ்வளோ வரும்? 82,50,000 தான் அவங்க ரெமிட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா அவங்க வித்தின் த லிமிட் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அப்ரூவல் தேவை கிடையாது. ஆனால் ICAI என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ என்ன தான் 5% விட கம்மியாக இருந்தாலும் நீ எதுக்கு மேலே தாண்டி ரெமிட் பண்ணிட்ட, 1 lakh USD தாண்டி நீ ரெமிட் பண்ணிட்ட, அதனால நீ என்ன வாங்கி தான் ஆகணும், அப்ரூவல் வாங்கி தான் ஆகணும். அதனால உன்னோட கன்டென்ஷன் இஸ் இன்வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கேஸில் RFC அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் நோ அப்ரூவல், EFC அக்கௌண்ட்டுக்கு அப்ரூவல் தேவை. கிளியர் கிருத்திகா? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ. ஓகே, then last question, question number 25. Explain the rule which suggests plain word requires no explanation and technical words be understood in technical sense only. இது வந்து direct interpretation of statutes லேருந்து ஒரு question, direct theory. So we will read the answer. So rule that suggests plain word requires no interpretation. This rule is called as a rule of literal constructions. So it is a cardinal rule of construction that a statute must be construed literally and grammatically, giving the words their ordinary and natural meaning. Therefore, the language used in the statute must be construed in grammatical sense. The correct course is to take the words themselves and arrive, if possible, at their meaning without reference to cases in the first instance. So, if the phraseology of the statute is clear and unambiguous and capable of one and only interpretation, then it would not be correct to extrapolate these words out of their natural and ordinary sense. When the language of a statute is plain and unambiguous, it is not open to the courts to adopt any other hypothetical construction simply with a view to carrying out the supposed intention of the legislature. This principle is contained in the Latin maxim absoluta sententia expositor non indigit, which literally means an absolute sentence or preposition needs not an expositor. In other words, plain word require no explanation. Then technical words are to be understood in technical sense only. This point of literal construction is that technical words are understood in the technical sense only. In constructing the word practice in the Supreme Court Advocates Act 1951, it was observed that practice of law generally involves the exercise of both the functions of acting and pleading on behalf of litigant party. When legislature confers upon an advocate the right to practice in court, it is legitimate to understand the expression as an authorizing him to appear and plead as well as to act on behalf of suitors in the court. இங்கே ஒன்றுமே அவங்க சொல்கிற விஷயம் சிம்பிள். என்ன அப்படின்னா, ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தான் இந்த கொஷின். இட் இஸ் அ டைரக்ட் கொஷின். இதில் நம்ம இவ்வளோ வளவலன்னு நம்மளால் கண்டிப்பாக எழுத முடியாது. ஆல்ரெடி நம்மளோட நோட்ஸில் ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருப்பேன். அந்த 5 to 6 பாயிண்ட்ஸ் எழுதினாலே இட் இஸ் மோர் தேன் எனஃப். ஏன்னா இது ஒரு 4 மார்க் கொஷின் தான். இது ICAIயோட சஜஸ்ட் ஆன்சர்னால அவங்க வந்து இவ்வளோ பெருசாக எலாபரேட்டிவாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது நம்ம இதை அப்படியே எழுதுறதுக்கு. மனுஷனாக இருந்தால் இது எழுதுறது ரொம்ப கஷ்டம். சில எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் எக்ஸ்ட்ரா பில்லியன்ட் எக்ஸ்ட்ரா டேலண்டட் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்களால கண்டிப்பாக இதை என்ன பண்ண முடியும்னா எக்ஸாக்டாக அதே மாதிரி எழுத முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட நோட்ஸில் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 5 to 6 பாயிண்ட்ஸை தெளிவாக படித்து எழுதுனா மட்டும் போதும். கிளியரா? இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் வெரி சிம்பிள் ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷனில். நீ ஒரு ஆக்டை படிக்கும் போது அதுலேயே தெளிவாக கொடுத்துட்டான். அதை படிக்கும்போது உனக்கு எந்த விதமான டவுட்டும் வரல அப்படின்னு சொன்னால், நீ உன்னோட 7ஆம் அறிவெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணாத, புதுசாக ஒரு மீனிங் கண்டுபிடிக்காத. கிராமட்டிக்கலாக அது படிக்கும்போது என்ன மீனிங் வருதோ அந்த மீனிங்கை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் எதுக்கு அர்த்தம்னா ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அர்த்தம். பட் இதே ஆக்டில் ஏதாவது டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ்க்கு டெக்னிக்கல் டிக்ஷனரியோ இல்லை அதில் இருக்க என்ன மீனிங்கோ அந்த மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் இதில் சொல்கிறாங்க. ஓகேவா? இட் இஸ் வெரி சிம்பிள். தட்ஸ் ஆல். சூப்பர். ஸோ வித் திஸ் அவர் ஆல் எக்ஸப்ஷனல் கொஷின் இஸ் ஓவர். லைவ் ஸ்டூடெண்ட்ஸ் பக்காவா?
ஓகே சூப்பர். நம்மளோட செஷன் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஆர் ப்ரிப்பேரிங், என்னோட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நீ படிக்கும்போது இப்போது நாளைக்கு உனக்கு எக்ஸாம். ஸோ இந்த டைமில் நீ உன்னை தயவு செஞ்சு எதுக்குமே என்ன பண்ணிக்காத, டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், நான் ரீகால் பண்ணி பார்க்குறேன் ப்ரொவிஷனை அப்படின்ற தப்பை தயவு செஞ்சு பண்ணாத. இப்போது இட் இஸ் த டைம் ஃபார் ரிவிஷன். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரொவிஷன் எடுக்கணும், ப்ரொவிஷனை பார்த்து குவிக்காக ரிவைஸ் பண்ணணும், அதோட கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், அடுத்து ப்ரொசீட் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். நீ உன்னை டெஸ்ட் பண்ணி எனக்கு ப்ரொவிஷன் தெரியுமா தெரியாதான்னு டெஸ்ட் பண்ணி ரீகால் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் நாட் த டைம். நீ அப்படி பண்ணி ஏதாவது ஒன்று தெரியல உனக்கு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு என்ன ஆயிடுவேன்னா, நீ அப்செட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்குலாம் நம்மக்கிட்ட இப்போ டைம் இல்லை. கண்ணை மூடி திறந்தேன்னா இப்போ டேவே முடிஞ்சிடும், அடுத்து நாளைக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருப்பேன். ஓகே, ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பை ரீகாலிங் திங்ஸ், ஜஸ்ட் ரிவைஸ் அண்ட் ப்ரொசீட். ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் சென்ட் மீ அ ஹார்ட் நவ். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ முடிஞ்சோன்னே போயிட்டு இந்த ஜான் மட்டும்தான் போஸ்ட் பண்ணி நீ எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லாவில் அப்படின்றதையும் போஸ்ட் பண்ணு. நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக இந்த ஜான் மட்டும்தான் we will conquer this ஜான். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட்.